இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். என்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அலங்கரிக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பேரிவெளியில் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி.
இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 410வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க கோடையினை கொண்டாடும் வகையில் அனலில் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த தொகுப்பின் இன்று ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். ஆரோக்கியம் என்றென்றும் இன்றைய நவீனத்துவ வாழ்க்கையில், அதுவும் தொழில்நுட்ப உலகில் நம்மையே நாம் மறந்து எப்பொழுதும் ஒரு இயந்திர வாழ்வியல் சூழலில் வாழக்கூடியவர்களாக பரிமாற்றம் பெற்று வருகின்றோம். இயற்கையை விட்டு நாம் இன்று தொலைதூரம் செல்லக்கூடிய ஒரு வாழ்வியல் சூழல் நம்மை சூழ்ந்து கொண்டுள்ளது. இத்தகைய சூழலில் நமது ஆரோக்கியம் எந்த அளவிற்கு அத்தியாவசியமானது, அதை எவ்வகையில் இன்னும் செழுமைப்படுத்தலாம் என்பதை குறித்த ஒரு தொடர் நிகழ்வினை நமது தளத்தில் தாய்நாடு சமுதாய கல்லூரியின் நிறுவனர் அன்பு சகோதரி மஞ்சு பார்கவி அவர்கள் நமக்கு அன்பு பரிசாக வழங்கி வருகின்றார்கள். இயற்கை வாழ்வியலை தமது வாழ்வியல் வழித்தடமாக கொண்டு மருந்தில்லா மருத்துவத்தை இவ்வுலகத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய அன்பு சகோதரி அவர்கள் நம்முடைய தளத்தில் இத்தொடர் நிகழ்வின் அடுத்த பாகத்தினை நமக்கு வழங்க இருக்கின்றார்கள். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட தருணங்களுக்காக அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் பயணிப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஆரோக்கியத்தின் துணை கொண்டு செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வின் வழிகளை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் அனலி என்ற ஒரு தலைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். ஏற்கனவே சென்ற வாரத்தில் நாம் நன்றி பாராட்டினோம். நம்முடைய உடலில் அமைந்துள்ள ஒவ்வொரு பாகங்களுக்கும் நன்றி பாராட்டினோம். இந்த வாரம் முழுவதும், ஒரு வார காலம் முழுவதும் நீங்கள் அனைவரும் அந்த நன்றி உணர்வோடு எப்போதும் இருந்துள்ளீர்கள் என்பதை பிரபஞ்ச பேராற்றல் மூலமாக நாங்களும் உணர்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சொல்லரங்க சொந்தங்களே. நமது உடலில் உள்ள அனைத்து இயக்கங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த அனலி என்று சொல்லக்கூடிய நெருப்பு சக்தி மட்டுமே. நெருப்பு சக்தி மட்டுமே நம்மை ஒவ்வொரு கணமும் இயக்கிக் கொண்டே இருக்கிறது. முதலில் அனலி என்ற சொல்லிற்கு பெயர் விளக்கத்தை நாம் அறிந்து கொள்வது மிகச் சரியான ஒரு விடயமாக இருக்கும் என்று கருதி, அனலி என்றால் அது ஒரு பெயர் சொல். பெயர் சொல் எதனை குறிக்கிறது என்றால் சூரியனை. சூரியன், பகலவன், ஆதவன், கதிரவன், ஞாயிறு, நெருப்பு, சிவன் என்ற அர்த்தங்களை உள்ளடக்கியது அனலி என்ற பெயர் சொல். இது இலக்கியங்களில் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் தேவாரம் மற்றும் சிலப்பதிகாரத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தேவாரத்தில் அனலாடி என்று ஒரு பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
அனலி என்றால் நாம் அனைவரும் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். தினமும் தினமும் நாம் பார்க்கக்கூடிய சூரியன் என்று. ஆனால் இப்போது நாம் எவ்வாறான ஒரு சூழ்நிலையை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்றால், தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அனல் பறக்கிறது என்ற இந்த சொல்லை நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அனல், அனலி, அனல் இது 2ம் ஒரே பொருளைத்தான் குறிக்கிறது. ஆனால் அனலி என்றால் பெயர்ச்சொல், அனல் என்றால் வினைச்சொல் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். எந்த வினையை குறிக்கிறது என்றால் வெப்பத்தை. அந்த வெப்பம் ஒரு சில நேரங்களில் தானாக இந்த பூமியில் இயற்கையாக உருவாவது சூரியனுடைய ஆற்றல் மூலமாக. அது ஏன் இன்று அதிகப்படியாக இருக்கிறது, அது ஏன் நம் உடலை பாதிக்கும் அளவிற்கு இருக்கிறது, அதனால்தான் இன்று நமது அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நம்ம வெளியே போக வேண்டாம், தேவைக்கு மட்டும் வெளியே போங்க, இல்லைன்னா வீட்டுல ஓய்வா இருங்க, ஆன்லைன் மூலமா கூட நம்ம வேலைகளை பார்த்துக்கலாம் அப்படின்றது போல ஒரு ரொம்ப நமக்கு இந்த வெப்பத்தின் காரணமாக, அனல் காரணமாக நாம் இன்று இந்த நேரங்களை இவ்வாறு கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் நண்பர்களே. இந்த அனல் ஏன் அதிகமானது என்பது நீங்கள் பல நேரங்களில் சிந்தித்து இருப்பீர்கள். அதில் முக்கியமானது இந்த தொழில்நுட்பம் காரணமாக நிறைய தொழிற்சாலைகளில் இருந்து வரக்கூடிய வெப்பம்தான் அடிப்படை காரணமாக அமைந்துள்ளது. இதை நாம் நிச்சயமாக வருங்காலத்தில் குறைத்து எப்படி பூமியை வெப்பத்தில் இருந்து சமநிலைப்பாட்டுக்கு கொண்டு வருவோம். நாம் ஏற்கனவே நம்முடைய உடல் சார்ந்த சிந்தனையில், ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனையில் திருக்குறளில் இருந்து பார்த்துள்ளோம். அந்த முதல் திருக்குறள் தான் மிக மிக முக்கியமான திருக்குறளாகவும் இருக்கிறது. எந்த ஒரு சக்தியும், எந்த ஒரு நம்முடைய உணர்வுகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பொருள் தேவையாக இருந்தாலும் சரி, மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று எழுதியுள்ளார்கள். அப்போ இன்னைக்கு எது மிகுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு ஆற்றல் நம்ம பூமியில அதிகமா இருக்கு. அதன் காரணமாக நம் உடலிலும் அந்த வெப்பத்தின் தாக்கம் ஏற்பட்டுள்ளதை நாம் அழகாக மிக நேர்த்தியாக உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்று இருக்கிறது. அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் என்று நாம் பார்த்துள்ளோம். அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான், அறிந்துதான் பார்க்கையிலே என்று அழகாக நம்முடைய சித்தர் பாடல்களில் நாம் உணர்ந்துள்ளோம். அதுல நம்ம ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, இன்னைக்கு அனல் அதிகமாக இருக்கிற காலத்துல நம்மளுடைய உடலை நாம் எவ்வாறு பேணி காத்து கொள்ள வேண்டும், இது இயற்கையின் ஒரு தேவைக்கு தான் இந்த வெப்பம் அதிகமாகியுள்ளதே என்பதை நாம் உணரலாம். எப்படி நம் உடலில் இருந்து அதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால், நம் உடலில் வெப்பம் அதிகமானால் நாம் என்ன ஒரு பயன்பாட்டு சொல்லாக நம்ம என்ன சொல்றோம்னா, காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம். அந்த காய்ச்சல் அப்படின்னா காய்ச்சுது, ஒரே காய்ச்சுது அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்குல. என்ன காய்ச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றும் ஒரு வேலையைத்தான் உடல் இயற்கை அழகாக செய்கிறது. அதே போல்தான் இன்று இந்த அனல் பறக்கும் இந்த வெப்பம் நம் பூமியில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை எரித்து அது வெப்பமாக வெளியேற்றுகிறது. இப்படி வெப்பமா அடிக்குதே, இது எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனா இதை ஏத்துக்கொண்டோம் அப்படின்னா இதற்கு பிறகு நல்ல பலன்களை பூமி நமக்காக கொடுப்பதற்கு, இயற்கை நமக்காக கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் உடம்பில் வரக்கூடிய கழிவு நீக்கத்தையும் நாம் மனதார ஏற்றுக்கொண்டோம் என்றால் அதற்கான ஒரு பலனை நாம் மிக அருமையாக அனுபவிப்போம். அது ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக நமக்கு அமையும். அந்த காய்ச்சலை நாம் ஒரு நோய் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அது மிக மிக துன்பமாக இருக்கும். அதே போலதான் இன்று இந்த அனல் பறக்கும் இந்த சூழ்நிலையை நாம் புரிந்து கொண்டு கையாண்டு சென்றோம் என்றால் மிகவும் எளிமையாக இருக்கும். இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம உடலுக்கு என்னெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் நம்மளுடைய தங்க விதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இங்க வேலை செய்யுது. 5 தங்க விதிகள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதை ஒரு முறை பார்த்து விட்டு அடுத்த பகுதிக்கு நாம் செல்ல இருக்கிறோம். முதல்ல
பசித்து புசி. அடுத்தது தாகத்திற்கு ஏற்றவாறு தண்ணீர் அருந்த வேண்டும். ஓய்வு தேவைப்படும் போது ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். உழைப்பு சரியான ஒரு தேவையான உழைப்பை நாம் உடலுக்கு கொடுக்க வேண்டும். உறக்கம் அதே போல நேரத்திற்கு உறங்கி நேரத்துக்கு எழுந்துக்க வேண்டும். அதே போல இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்பு ஒரு சின்ன நன்றி சொல்லிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு அமைதியான தூக்கம் ஏற்படும். 5வதாக நம் மனதை தேவையற்ற பயங்களுக்குள்ளும் குழப்பங்களுக்குள்ளும் செல்லாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். அது அப்போ அது வரும். நம்மளுக்கு சூழ்நிலை காரணமாக இப்போ ஒண்ணும் இல்ல, இந்த வெப்பம் அதிகமா இருக்கே, என்ன ஆயிடும், நம்ம உடம்பு ஏதாவது பாதிச்சிருமா அப்படிலாம் நம்ம பயப்படவே தேவையில்லை. நம்ம என்ன பண்ணணும், நம்ம கையில என்னென்ன விஷயங்களை இந்த பேராற்றல், இந்த இயற்கை, இறைவன் நம்மகிட்ட கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசித்து புசிதான். அப்ப பசிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு வெயில் காலங்கள்ல நமக்கு இயற்கையின் அருளால என்னென்ன உணவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நொங்கு, பதநீர், மாங்காய், நம்ம எல்லாத்துக்கும் பழங்கள்லயே முக்கணிகளில் நமக்கு மிகவும் முக்கணிகளிலே பிடித்தது மா, பலா, வாழை. மா தான் முதல்ல இருக்கு, அடுத்தது பலா, அடுத்தது வாழை. மா உங்க உடல்ல அவ்வளோ ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய, இந்த மாதிரியான ஒரு வெயில் காலங்கள்ல மட்டுமே உருவாகக்கூடிய நிறைய ரக மாம்பழங்கள் இருக்கு. அந்த மாதிரியான பழங்களை நீங்க தொடர்ந்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான அந்த உஷ்ணத்தை குறைக்கும். அதே போல பதநீர் இறக்கும் இடத்திலேயே நல்ல சுத்தபத்தமாக நாம் சென்று எடுத்து குடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னாக்க நொங்கு. எல்லா இடங்கள்லயும் இப்ப நொங்கு அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி அந்த சீசனல் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த உடம்புல வரக்கூடிய எதிர்ப்பு சக்தி, தேவையான எதிர்ப்பு சக்தி அந்தந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கு உருவாகி கொண்டே இருக்கும் நம்ம உடம்புல. அது இயற்கையின் அழகான ஒரு இயற்கை விதி, அது இயற்கையின் ஒரு கொடை. அது அதை தான் நம்ம புரிஞ்சு கொண்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம எளிமையா நம்ம உடம்ப காப்பாத்திக்க முடியும். அது போக மிக மிக முக்கியமான விஷயம், நம்ம உணவு இதெல்லாம் நம்ம சரியா சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா காலை எழுந்தவுடன் இந்த வெயில் காலம் முடியிற வரைக்குமாவது இன்னொரு 2 மாதங்களுக்கு குளியல் அப்படின்றது முழு குளியலாக உடலுக்கு மட்டும் குளிக்காம தினம் தினம் தலையோட நம்ம ஹேர் வாஷ் சொல்லுவாங்க, தலை கழுவி குளிக்கும் போது நம் உடல் இன்னும் இந்த வெப்பத்திலிருந்து சமநிலைக்கு வந்துவிடும். தினமும் தூங்கி எழுந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெப்ப கழிவுகள் நம்ம உடம்புல இருந்து வெளியே வரும். வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் நம்மளோட ஸ்கின்னோடைய மேல் லேயர்ல. இது நீங்க காலையில எழுந்தோடனே நீங்க குளிக்கும் போது அது ஒரு சமநிலைக்கு வந்துடும். சமநிலைக்கு வந்தா உங்களுக்கு ஒரு அந்த டே ஃபுல்லாவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலையில அந்த ஒர்க்கு நம்மளுக்கு அவசரமா தான் இருக்கும். இருந்தாலுமே ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஏர்லியரா எழுந்துட்டோம் அப்படின்னா அந்த குளிக்கிறது அப்படின்றது குளிர்விக்கிறது. நம்ம வெறுமனே உடம்ப வாஷ் பண்ணிக்கிறது கிடையாது, உடம்ப கிளீன் பண்ணிக்கிறது கிடையாது. அது குளித்தல் என்பது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆறு குளங்கள்ல போய் நம்ம தலை முழுகி முழுகி தலை கழுவி தலையோட தான் நம்ம குளிப்போம். இன்னைக்கு தலையை விட்டுட்டு உடலுக்கு மட்டும் நம்ம குளிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த சூடு வெப்பம் தலைக்கு ஏறி இன்னைக்கு நிறைய பேரு சிகிச்சைக்கு வர்றவங்கள நாங்க பாக்குறோம் அனுபவத்துல. தலைவலி தலைவலி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சரியான ஒரு தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கும். அதே போல பசி ஏற்படுவதற்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும். நம்ம சரியான ஒரு நம்மளுடைய வேலைகள்ல கவனம் செலுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ இந்த தலைவலிக்கு நம்ம தீர்வு பண்ணணும் அப்படின்னா எழுந்தோனே நம்மளுடைய வெப்ப கழிவுகள் நம்ம உடம்புல இருந்து நீங்குவதற்கு நாம் ஒரு உதவியாக இருக்க வேண்டும். இல்லைங்க, நான் வீடெல்லாம் கிளீன் பண்ணணும், நான் எப்படி எழுந்தோனையும் குளிச்சுட்டா திரும்ப என்னோட உடம்புல ஸ்வெட்டிங் ஆகும், நான் என்ன பண்றது அப்படின்லாம் சில தாய்மார்கள் இல்லத்தரசிகள் கேட்பது உண்டு. ஆனா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த உடம்ப கிளீன் பண்ணணும்னா அது எத்தனை வாட்டி வேணாலும் கிளீன் பண்ணிக்கலாம். நம்ம நம்ம வாய்ப்பு இருக்கு, நம்ம கிட்ட தண்ணீர் தேவையான அளவுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் 2 முறை கூட நம்ம குளிச்சுக்கலாம். ஆனா காலையில குளிச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்வெட்டே வர்றதில்ல. இது நம்ம அனுபவிச்ச ஒரு அனுபவத்துல இருந்து சொல்றோம். நல்லா இருக்கும், டே ஃபுல்லாவுமே நல்லா இருக்கும். அந்த ஒரு ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வெப்பத்துல இருந்து வரக்கூடிய வெப்ப கழிவுகளின் மூலமாக தான் அந்த நம்மளுடைய அக்கல்கள்ல சில ஸ்வெட் ஏற்பட்டிருக்கும். அதுல மேலும் ஒரு ஸ்வெட்டிங் நடக்கும்போது நமக்கு ஒரு சின்ன தொந்தரவா இருக்கும், அந்த வாடை அந்த மாதிரி எல்லாம். ஆனா அதுல இருந்து நம்மள சரி பண்ணிக்கிறதுக்கு எளிமையான ஒரு வழி, காலையில ஒரு 10 நிமிடம் நம்ம உடம்ப ஆராதனை பண்ணி
அதை குளிர்விச்சிட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப எளிமையா இந்த வெயில் காலத்தை நம்ம அழகா ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதனால நாம இனி வரும் நேரங்கள்ல கட்டாயம் அதிகாலையில குளித்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை தினம் தினம் நம் நாளை தொடங்கும் போது ஒரு இனிமையான ஒரு தொடக்கமாக இனி வரும் நேரங்களில் தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம பசி பார்த்தோம். பசியில ஆம், திருக்குறள்ல நம்ம மருந்து அதிகாரத்துல பசியையும் தீயையும் ஒப்பிட்டு திருவள்ளுவர் மிக அழகாக எடுத்து கூறியுள்ளார்கள். 7வது திருக்குறள் மருந்து என்ற அதிகாரத்தில் 7வது திருக்குறள் மருந்து அதிகாரம் பார்த்தீங்கன்னா 95வது அதிகாரம். இந்த திருக்குறள் தீ அளவின்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும். ரொம்ப ரொம்ப அஹ், எவ்வளோ நேர்த்தியா எழுதியிருக்காரு அப்படின்றத ரசிச்சு நம்ம பார்க்கணும் அன்பர்களே. தீ அளவின்றி, அதாவது பசி தான் தீ அப்படின்னா பசி தீயை அந்த இடத்துல குறிப்பிடுறாரு திருவள்ளுவர். தீ அளவின்றி தெரியான், தீயோட அந்த பசியினுடைய அளவு தெரியல அப்படின்னா, தெரியான் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு அது தெரியாம பெரிதுண்ணின் அதிகமா உண்றாங்க, அளவுக்கு அதிகமா அந்த பசிக்கு ஏற்று அளவு இல்லாம அதிகமான ஒரு பெரிதுண்ணின் அப்படின்னு சொல்றாரு. பெரிதுண்ணின் அதிகமா சாப்பிடுறாங்க அப்படின்னா நோய் அளவின்றி படும். நோய் அளவில்லாம வரும் நம்ம உடம்புக்கு அப்படின்னு எவ்வளவு அழகா இப்படியெல்லாம் எப்படி சிந்திச்சு வார்த்தைகளை கோர்த்து எழுதியுள்ளார் அப்படின்றத ரசிச்சு நம்ம பார்க்கணும் நண்பர்களே. அதாவது இந்த அதிகாரத்தோடைய பெயர் பாத்தீங்கன்னா மருந்து. ஆனா உள்ள கொடுத்திருக்கிற விஷயங்கள் எல்லாமே எதனால நமக்கு நோய் வரும், நம்ம அதுக்கு எப்படி நம்ம இருந்துக்கணும், அதாவது நம்மளை எப்படி நம்ம புரிஞ்சு வாழ்ந்துக்கணும் அப்படின்றதான் அங்க திரும்ப 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 இந்த 10 திருக்குறள்லையுமே சொல்லியிருக்காரு. அதுல தீ அளவின்றி அப்படின்னா அதனுடைய பசியுடைய அளவை நம்ம ஒவ்வொரு முறையுமே கணிக்க வேண்டியது இருக்கு. இப்போ காலை உணவு நம்ம இன்னும் ஒரு சற்று நேரங்கள்ல 1 மணி நேரங்கள்ல எடுத்துக்க போறோம். அப்ப காலை இன்று காலை பசிக்கிறது இல்லைங்களா, அது நேற்று காலை பசிக்கிறத மாதிரி இருக்காது. அதே போல நாளை காலை பசி வரும்ல, அந்த பசி இன்னைக்கு வந்தது போல இருக்காதாம். ஒவ்வொரு நேரங்கள்லயும் அந்த தீ அளவை, பசியோடைய அளவை தீ அளவுன்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலுமே இந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல அந்த மாதிரிதான் அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் அடுத்த பகுதியில நம்ம பார்ப்போம். அப்ப தீயோடைய அளவை பசிக்கு ஒப்பிட்டு பசியோட அளவை ஒவ்வொரு நேரமும் மிக முக்கியமாக நம்ம ஒவ்வொருவருமே அடுத்த மதிய உணவுக்கான தீ அளவு எந்த அளவுக்கு இருக்கு. தீ அப்படின்னா என்னங்க, அதாவது அது எரிக்கக்கூடிய ஆற்றல். நம்முடைய உணவை எரித்து அதிலிருந்து சத்தை உள்வாங்கி அந்த சத்து ரசமாக மாற்றி, ரசம் ரத்தமாக செந்நீராக மாற்றி, திரும்ப அது ஊனாக மாற்றி, திரும்ப எலும்பாக மாற்றி, எலும்பு மஜ்ஜைகளாக மாற்றி, விந்துக்களாக மாற்றுகிறது. இவ்வளவு ப்ராசஸ் பண்ணுது. அப்ப இந்த மொத்த ப்ராசஸும் நடக்கணும் அப்படின்னா உள்ள அந்த பசி தீ இருக்கணும். அந்த பசி தீ இருந்தால் மட்டுமே நமக்கு செரிமானம், சரியான ஒரு தரமான செரிமானம் நடக்கும். அதனாலதான் திருவள்ளுவர் பெருமான் ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னாடியே பசியை தீக்கு ஒப்பிட்டு அழகாக எடுத்து கூறியுள்ளார்கள். ஆதலால் இனி வரும் நேரங்களில் தீ அளவை நாம் தெரியான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பெரிதுண்ணின் அப்படின்னு எழுதியிருக்காரு. பெரிது அதிகமா உண்ணுனா நோய் அளவின்றி படுமா, நோய்க்கு அளவே இருக்காதான். பாருங்க. அப்ப எவ்வளோ ஒரு ஒரு நுட்பமா அதை நமக்காக எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்ம கொஞ்சம் ரொம்ப ஆழமா இந்த திருக்குறளை இன்னும் பலமுறை நம்ம வாசித்து வாசித்து நம் வாழ்வில் பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தீ நம்ம உடம்புல என்னென்ன உறுப்புகள்ல நெருப்புக்கு, நம்ம பஞ்சபூதங்கள்ல நெருப்பு மிக மிக முக்கியமானது. நம் உடலிலும் சரி, இந்த பஞ்சபூதங்கள் பிரபஞ்சத்திலும் மிக முக்கியமான தலையாய ஒரு பஞ்சபூதங்களாக இருப்பது நெருப்பு. இப்போ இந்த நெருப்புக்கான உடலில் இருக்கக்கூடிய உடலின் அமைவில் இருக்கக்கூடிய உறுப்பு எதுன்னு நீங்க ஒரு நிமிஷம் கெஸ் பண்ணி பாருங்களேன். கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
அது வந்து நம்மளுடைய இருதயம் தான். இருதயம் அப்படின்றது நெருப்புக்கான உறுப்பு. நம்மளுடைய ராஜ உறுப்புகளில் முக்கியமான உறுப்பு நெருப்பு. அடுத்தபடியானது பார்த்தீங்கன்னா, நீங்க இருதயம் கூட நம்ம கெஸ் பண்ணிடுவோம். அடுத்து நெருப்புக்கான முக்கிய உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுகுடல். இது நம்ம கொஞ்சம் கூட கெஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஆ சிறுகுடல் வந்து சரியா நம்மளுடைய ஆற்றல்ல வந்து இருந்தது அப்படின்னா மட்டும் தான், அந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து நல்ல முறையில தீ அந்த அந்த பசி தீ இருந்ததுன்னா, அந்த சிறுகுடல்ல சரியான தரமான செரிமானம் நடப்பதற்கு அடிப்படையான ஒரு தேவை, அந்த தீ அளவு. அது எங்க அந்த ஆற்றல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்புக்கான முக்கியமான உறுப்புகளில் நெருப்பு ஆற்றல் முக்கியமா இருக்கும். அது வந்து சிறுகுடல். வெளி உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நாக்கு. அதேபோல வெளியுறுப்புகளில் நாம் உண்ணக்கூடிய உணவு அனைத்துமே நம்முடைய நாக்கில் சுரக்கக்கூடிய எச்சிலின் மூலமாக, சலைவா மூலமாக தான் அது வந்து செரிமானம் தொடங்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த தீ அளவுக்கு ஏற்றாற் போல தான் நம்முடைய உமிழ்நீர் சுரக்கும் என்பதை அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தீ அளவிற்கு ஏற்றாற் போல தான் நம்மளுடைய உடம்புல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரசாயனம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய வெளியில அதாவது லேப்ல வந்து இந்த HClல வச்சுட்டு, அதுக்குள்ள ஒரு மெட்டல் போட்டோம் அப்படின்னா, அந்த மெட்டல் வந்து கரைஞ்சு போயிடுமாம். அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோடைய தன்மைய நம்ப அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் நம்முடைய தீ அளவு தீ அப்படின்னு சொல்லி நம்ம அழகாக உவமையாக குறிப்பிட்டுள்ளார்கள் திருவள்ளுவர். அந்த நெருப்பாகப்பட்டது வந்து எதையுமே கரைச்சிடும். அது அப்படி கரைக்கக்கூடிய ஒரு தன்மையில உள்ள நம்ம உடல்ல சுரக்கக்கூடிய ஒரு ரசாயனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCl. நம்ம வெளியே இருக்கிறது வந்து வெறுமனே ஒரு ரசாயனம் தான். ஆனா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது வந்து பயோ கெமிக்கல். அப்ப பயோ கெமிக்கல் அப்படின்னா உயிர் வேதியியல் பொருள். அந்த உயிர் வேதியியல் பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சந்தேகம் வரும். இப்போ அப்படி நெருப்பையே அந்த நம்மளுடைய ஒரு அயன் மெட்டலயே வந்து ஒரு அது உருக்கிடும். அந்த HCl வந்து கரைச்சிடும் அப்படின்னா, நம்முடைய குடல் பகுதிகள் வந்து ரொம்ப ரொம்ப மென்மையானது. அதை எரிக்குமா? எரிக்காதுங்களா? அது எரிக்காது. ஏன்னா, அது வெளியே இருக்கிறது வந்து கெமிக்கல். உள்ள இருக்கிறது பயோ கெமிக்கல். அப்ப இந்த பயோ கெமிக்கல் பொருள் ஆகப்பட்டது என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்குள்ள தான் அது புரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கும். அந்த லேயர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும் சில நேரங்கள்ல. எப்ப டேமேஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ப பசிச்சு உணவு எடுக்காம இருக்கிறோம். அல்லது வந்து பசிக்காதப்போ உணவு எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த 2 வகையில நம்ம மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னாக்க, முதல்ல வந்து பசிக்கிறப்போ உணவு எடுத்துக்காமலே நம்ம தொடர்ந்து விடும்போது, அந்த அசிடிக் தன்மை வந்து நம்ம உடம்புல அதிகமாயிருச்சு அப்படின்னு பார்ப்போம். அந்த எந்த ஆசிட் அப்படி அசிடிக் தன்மை எந்த ஆசிடோட அசிடிக் தன்மை அதிகமாயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிர் வேதியியல் பொருளான HCl தான் அதிகப்படியான ஒரு சுரந்துருச்சு அப்படின்னாக்க, அது வந்து நம்ம குடல வந்து பாதிச்சு, அதுதான் அல்சராக உருவாகப்படுது. அப்போ நம்ப பசிக்கும்போது தேவையான அளவுக்கு உணவ அந்த நேரத்திற்கு பசியோடைய நேரம் வரும்போது, நம்ப உணவு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, நிச்சயமாக நம் உடலில் தேவையான நல்ல தரமான செரிமானம் நடந்து, அதில் இருக்கக்கூடிய தரமான ஆற்றல் நம் உடம்புக்கு ஒரு தரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, நம்ம இயக்கத்திற்கு, நம்ம உடலை நம் பயன்பாட்டிற்கு ரொம்ப எளிமையா நம்ம கொண்டு வந்துர முடியும். அத விட்டுட்டு நம்ம வந்து பசிக்கும்போது சாப்பிடாம இருக்கிறதையும் நம்ம தவிர்த்துக்கணும். அல்லது பசி இல்லாதபோது நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னாலுமே, அது இனி வருங்காலங்கள்ல தீயோடைய அளவிற்கேற்ப, என்னுடைய ஒரு தேவை இன்னைக்கு வந்து கம்மியா தான் இருக்கு. அப்படின்னா நம்ம வந்து இயற்கையான ஒரு பழங்கள், இது போல எடுத்துக்கலாம். வெயில் காலங்கள்ல அதிகமா உணவு தேவை வந்து நம்ம இல்லத்தரசிகள் அதுக்கு தகுந்தாற் போல கம்பங்கூழ் நம்ம வீட்டிலேயே அருமையா தயார் பண்ணலாம். பசும் பால்ல கறந்த பால்ல நீர் மோர் தயார் பண்ணி, அந்த மாரி கம்பங்கூழ், ராய்க்கூழ் இது மாரியான ஒரு நீர் ஆகாரமா நம்ம எடுத்துக்கும்போது, நம்மளுடைய இயக்கம் பாதிக்கப்படாது. நம்மளுடைய மனநிலைமையும் சமநிலையில் இருக்கும். அதற்கு ஏற்றார் போல நம்மளுடைய உணவு தயாரிப்பு இருக்கணும். காலையில அ எல்லா நாட்களையும் போல தோசை, இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னா, கொஞ்ச நேரங்களுக்கு ஒரு முறை தண்ணி தேவை இருந்துகிட்டே இருக்கும்.
அப்ப நம்ம வேலை செய்யும்போது அது ஒரு இடர்பாடா இருக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போ இந்த வெயில் காலத்தை நாம் சமாளிப்பதற்கு முக்கியமான ஒரு இது வந்து கம்பங்கூழ். அது வந்து உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானதும் கூட. நம்முடைய செரிமானத்திற்கும் மிக மிக உதவிகரமா இருக்கும். நம்ம உடலுக்கு நம்ம செய்ற ஒரு பெரும் உதவியா இருக்கும். அது முடிந்த அளவுக்கு ரொம்ப புளிச்ச மோரையோ, புளிச்ச தயிரோ பயன்படுத்தாம, அது வந்து புளிச்சதும் திரும்ப அசிடிக்கா மாறிடும். பேஸ் இருக்காது. அப்போ ஒரு அதுல நம்ப கவனம் செலுத்தி, சரியான ஒரு உரை மோர் ஊத்தி, அந்த தயிரையோ, மோரையோ நம்ம ரெடி பண்ணும்போது, அதுல வந்து நல்லா ப்ரோபயோடிக் அப்படின்றது நம்மளுடைய பட்டர் மில்க்ல இருக்கும். அப்படின்றது ஏற்கனவே நம்மளுடைய தளத்துல நம்ம பார்த்தோம். அது வந்து எதிர்ப்பு சக்திய குடுக்கும். அந்த ப்ரோபயோடிக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்தும். அதனால தான் நம்ம வந்து நேரடியா பால் சாப்பிட வேண்டாம். பால்ல இருக்கக்கூடியது வந்து லாக்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமிலத்தன்மை தான். அது எப்ப காரத்தன்மையா, அதாவது ஆல்கலைன் பேஸ் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆல்கலைன் ஃபுட், அசிடிக் ஃபுட் அப்படின்னு பார்த்திருக்கோம். அது வந்து தமிழ்ல பார்த்தீங்கன்னா, ஆல்கலைன் அப்படின்னா காரத்தன்மை உள்ளது. அசிடிக் ஃபுட் அப்படின்னா அமிலத்தன்மை உள்ளது. இப்போ இதுல வந்து நம்ம பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்ப தேவையான ஒரு அளவான ஒரு புளிப்போட நம்ம அத வந்து எடுத்து ஒரு மண் பாத்திரத்துக்குள்ளேயோ ஏதோ வச்சுட்டோம், ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ வச்சுட்டோம் அப்படின்னாக்க, அது அதிகப்படியா புளிச்சு போகாது. அது உரை ஆயிடுச்சு அப்படின்னாக்க, ஒரு தண்ணிக்குள்ளேயாவது நம்ம வச்சுருவாங்க அந்த காலத்துல. அ ஒரு மண் அ ஒரு மண் பாத்திரத்துல ஒரு தண்ணி நீங்க நிரப்பி, தண்ணிக்குள்ள வந்து நம்மளுடைய மோரையோ, இப்போ காலையில நம்ம மோர் ரெடி பண்ணிர்றோம். மதியம் வரைக்கும் அத நீங்க வெறுமனே சும்மா ஒரு ஒரு பாத்திரத்துல மட்டும் வச்சிருந்தீங்கன்னா, அது ஒரு புளிப்பு தன்மைக்கு வந்துடும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு மண் பாத்திரத்துல தண்ணிய பிடிச்சு வச்சுட்டு, அதுக்குள்ள இந்த மோர் ஒரு பாத்திரத்துல இருக்கும். அத அப்படியே நீங்க வந்து தண்ணிக்குள்ள அந்த பாத்திரத்தோடயே நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னாக்க, அது ஒரு குளிர்ச்சியான ஒரு தன்மையில இருக்கும். உங்களுக்கு அந்த புளித்து போறது வந்து கொஞ்சம் தடுக்கப்படும். அதனால இதுலலாம் நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டியது எங்கெங்கெல்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசியுடைய அளவை தெரிந்து, இந்த பசி தீயை தெரிந்து ஒருத்தன் உண்ணும்போது அவனுக்கு நோய் வராது. அதுவே அவர் எப்படி எழுதியிருக்காரு? "தீ அளவை தீ அளவின்றி தெரியான். தீயோடைய அளவை தெரியாமல் பெரிதுண்ணின் அவனுக்கு நோய் அளவின்றி படுமாம்." உடம்புல வந்து பட்டுக்கிட்டே இருக்கும். அத வந்து அவ்ளோ அழகாக ஒரு நம்மள ஒரு எச்சரிக்கைப்படுத்துறாரு. அப்போ தீயோடைய அளவ தெரிஞ்சு, மெதுவா மென்னு, ரசிச்சு ஒரு 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 உணவையுமே நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்டின்னா, கடிக்கிறத குடிக்கணும், குடிக்கிறத கடிக்கணும்னு பார்த்திருக்கோம். அப்ப கடிக்கக்கூடியத எப்படி நம்ப குடிக்க முடியும் அப்டின்னா, ஒவ்வொரு வாய் நம்ம சாப்பிடும்போதுமே ஒரு ஒரு முறை நம்ம உணவு உள்ள அ உள்ள நம்ம எடுத்து நம்ம கைகளால சாப்பிடுறோம் அப்டின்னா, அதை ஒரு 5 முறையாவது மெல்லணும். நல்லா மென்னு, மென்னு, மென்னு பொறுமையா உள்ள எடுத்துக்கும்போது, அது கூழாக மாறிடும். கூழாக மாறும்போது, செரிமானம் பாதி அளவு நம்மளுடைய வாய் பகுதிகள்லயே முடிஞ்சிரும். அப்போ உள்ள போய் எப்படி இருக்கும்? தரமான செரிமானம் ஈஸியா நடந்துரும் இல்லைங்களா? அப்ப அதனால இனிமேல் வர நேரங்கள்ல பசி தீயை உணர்ந்து தேவையான உணவை தேவையான ஒரு பசி நேரத்தில் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதனால இனி வரும் நேரங்கள்ல பசி என்பது வரும்போது, அது ஒரு தீ, நெருப்பு அப்படின்றத நீங்க அனைவருமே உணர்வீர்கள் என்று நான் கருதுகிறேன். நம்முடைய உள்ளுறுப்புகள்ல முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ராஜ உறுப்புகள்ல நம்ப இருதயம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இருதயம், இருதய மேலுறை இவைங்க 2 உறுப்புகளுமே அ நம்முடைய வெப்ப உறுப்புகள் தான். நம்மளுடைய நெருப்புக்கான சம்மந்தப்பட்ட உறுப்புகள் தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சிறுகுடல். சிறுகுடலும் நம்மளுடைய செரிமானத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்று. அப்போ இத நம்ப புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னா, நமக்கு வயிறு எரியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? உடனே போயிட்டு ஒரு அதற்கான தீர்வ வெளிய தேட வேண்டியதில்ல. உள்ள வந்து நம்ம என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும்? முதல்ல நீங்க வெளியவே ஒரு நெருப்பு எரியுது. என்ன என்ன பண்ணுவோம்? நம்ப தண்ணீர் ஊத்துவோம் முடிஞ்ச அளவுக்கு. அது மாரி நம்ம உடம்புக்குள்ள வயிறு எரியுது அப்டின்னா, கொஞ்சம் அன்னைக்கு வந்து ஒரு வாட்டர் ஃபாஸ்டிங் மட்டும் இருந்து பார்த்தீங்க அப்டின்னாக்க, கண்டிப்பா சரியாகும். அடுத்தபடியா அ பல்பியான ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முலாம்பழம், ஆப்பிள், பப்பாளி இது மாரி பல்பியான ஃப்ரூட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும், அது போயிட்டு உங்களுக்கு அந்த ஒரு நுங்கு கூட சாப்பிடலாம். இப்போ நுங்கு சாப்பிடலாம். அதேபோல இளநீ அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இளநியோடைய தண்ணீர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அசிடிக் தன்மை உள்ளது. அத எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அது கூட அந்த வழுக்கை இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற தேங்காய் அந்த ஒரு மெலிசான ஒரு வழுக்கைன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல எல்லாம். அந்த தேங்காயும் சேர்ந்து நம்ம உண்ணும்போது அது வந்து அசிடிக் தன்மைய பேஸா ஆல்கலைனா மாத்திடும். காரத்தன்மையா மாத்திடும். அப்போ வெறுமனே தண்ணி மட்டும் இளநீ தண்ணீர் மட்டும் நம்ம குடிச்சிட்டு அந்த தேங்காய சாப்பிடல அப்படின்னாக்க, அது உடலுக்குள்ள போணுச்சு அப்படின்னா, சில நேரங்கள்ல சில நண்பர்களுக்கு வயிறு எரிச்சலை உண்டு பண்ணுவதை நாங்க பார்த்திருக்கோம். அதனால இனி வரும் நேரங்கள்ல நம்ம இளநீ வந்து இந்த வெயில் காலத்துக்கு எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான். அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்றதையும் நம்ம இனி வரும் நேரங்கள்ல புரிந்து கொண்டு அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதுவும் வந்து ஒரு காலையில எழுந்தோடனேயும் சில பேர் இளநீ சாப்பிடுவாங்க. அது சாப்பிட வேண்டாம். ஒரு 11 மணிக்கு அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம காலை உணவு ஏதாவது ஒரு உணவுகளா நம்ம எடுத்துக்கொண்டு, பிறகு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இளநீர், நொங்கு, பதநீர். பதநீர்லாம் வந்து காலையில நேரமே நீங்க அது எம்ப்டி ஸ்டொமக்லயே குடிக்கலாம். அது ஒண்ணும் பண்ணாது. அப்படியே எனக்கு வந்து சாப்பிட முடியல அப்படின்னாக்க, எனக்கு பதநீர் காலையில வெறும் வயித்துல எனக்கு புடிச்சிருக்கு. ஆனா குடிக்க முடியல அப்படின்னா, நம்ம உடம்புல பித்தம் அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பித்த சமநிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, புளிக்காத தயிர் நம்ம அந்த ப்ரோபயோட்டிக் சாப்பிடும்போது, அந்த பித்த தன்மை வந்து உடம்புல சமநிலைப்பாட்டுக்கு வந்துரும். இனி வரும் நேரங்கள்ல நம்ம இந்த நெருப்பு அப்படின்றத உணரணும் அப்படின்னா, நெருப்புனா ஒரு எரிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கக்கூடியது தான். அப்ப அத வந்து நம்ம உடம்புல சமநிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, அசிடிக் தன்மை உள்ள உணவுகளை எப்படி எடுத்துக்கணும், எப்ப எடுத்துக்கணும்? அதுவும் நம்ம உடம்புக்கு தேவைதான். நம்ம உடம்புக்கு வந்து அசிடிக் ஃபுட் எடுத்துக்கவே கூடாது அப்படின்றதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. அசிடிக் தன்மையான உணவுகளும் நம்ம உடம்புக்கு நல்லதுதான். ஆனா, நம்ம திரும்ப நம்மளுடைய திருக்குறளுக்கு வந்துரணும். என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமுமே இப்போ காரத்தன்மை உள்ளது நல்லது அப்படின்றதுக்காக அத மிகுதியா எடுத்துக்கிட்டனாலும் மிகினும், குறையினும் என்ன பண்ணும்? நோய் பண்ணும் உடம்புல. அப்போ எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி, அது மிக சிறந்த உணவு அப்படின்னா கூட நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அது அந்தன் பொருட்டு நம்ம இதுல வந்து ஒரு சத்து இருக்கு. தினம் தினம் நம்ம ஒரு இந்த சத்தான பொருள நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம எந்த ஒரு நோக்கமும் கொண்டு நம்ம உடலுக்கு உணவு அளிக்கக் கூடாது. உடலை என்ன தேவையோ அந்தந்த நேரத்திற்கு அந்தந்த சீசனல் ஃபுட்ஸ் மட்டும் நம்ம உடலுடைய பசி தன்மைக்கு ஏற்ப நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாக்க, எந்த ஒரு தொந்தரவுமே நம்மள வந்து பெருசா ஒரு பாதிப்புக்கு கொண்டு வந்து விடாது. நம்ப நம்ம உடம்ப வந்து நம்மளே சரி பண்ணிக்க கூடியறதுக்கு எவ்வளவோ வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. இத தாண்டி இன்னைக்கு வந்து சின்ன சின்ன தொந்தரவுகளுக்கு நம்ம வந்து ஒரு மருத்துவம் அப்படின்னு நம்ம தேடி போகும்போது, அது பெரிய வகையான ஒரு பயத்தையும், தொந்தரவையும் நம்ம உடம்புக்கு ஏற்படுத்திக் கொண்டே இருக்குது. அதற்கு நம்ம வழிவகுக்க கூடாது. இனி வரும் நேரங்கள்ல இந்த உணவ வந்து என்ன மாரியான ஒரு பசி அளவு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு தெரிஞ்சு நம்ம உண்ணும்போது, நம்ம உடம்புல தரமான செரிமானம் நடக்கும்போது, நமக்கு தேவையற்ற ஒரு துன்பங்களை உடல் நிச்சயமாக அளிக்காது. இயற்கையும் சரி, உடலும் சரி நமக்கு ஒருபோதும் தவறு செய்யாது நண்பர்களே. இந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம நின்னோம் அப்படின்னாவே, நம்ம எவ்வளோ அழகா நம்முடைய இந்த பிரபஞ்சத்தையும், இந்த பேராற்றலையும், நம்ம உடலையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு அவ்வளோ அழகா ரசிச்சு ரசிச்சு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க. அப்போ அந்த ரசிப்பு தன்மைய நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தொலைச்சுட்டோம். திரும்ப இப்ப வந்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே இத மீட்டெடுத்து கொண்டு வர்றதுக்கு நெறைய பாடுபடுறாங்க. நெறைய இடங்கள்ல மரங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ் வந்து அவ்ளோ தூரம் வளர்த்தி கொண்டு வந்ததுனால தான், இன்னைக்கு இந்த இவ்ளோ ஒரு வெப்பம் அதிகப்படியா இருந்தாலும் கூட நம்ம சமாளிக்க முடியுது அப்படின்றதுக்கு காரணம், இன்னைக்கு நெறைய நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க நெறைய மரங்களை நட்டு வளர்த்தது தான். ஆனா, நம்ம இதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த வெப்பத்தை தணிப்பதற்கு மரங்கள் நமக்கு நிச்சயமாக உதவி உதவி பெறும். உதவியா இருக்கும். ஆனா, அண்மையில ஒரு புத்தகம் நானு வாசிச்சேன். அந்த புத்தகத்துடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, அ "நமது பூமியில் முதல் மழை பெய்தபோது மரங்கள் இல்லை" அப்படின்றது தான். இதுதான் உண்மையான உண்மை. அ ஏன் அப்படின்னா, நம்ம பூமி வந்து ரொம்ப ஒரு வெப்ப கு கு வெப்ப பால் அதாவது ஃபயர் பாலா இருந்தது தான் நம்ம ஒரு
அது வந்து இந்த பூமி உருவானதுக்கான ஒரு தியரி இருக்கு. அந்த தியரியில வந்து இத சொல்லுவாங்க. அதாவது பூமி வந்து ஒரு வெப்ப கொழும்பா இருந்தது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மழை அதிகமா பெய்து கொண்டே இருக்கும்போது, இந்த பூமியோடைய வெப்பத்தன்மை ஒரு சமநிலைக்கு வந்தது. அதற்கு பிறகு தான் சின்ன சின்ன உயிரினங்கள் ஓருயிர் உருவானது, ஈருயிர் உயிரானது. அதுக்கு அதுக்கு பிறகு தான் இந்த 6 உயிரான நம்ப எல்லாருமே உருவானோம், பரிமாண வளர்ச்சியில அப்படின்றது தான் அந்த தியரி சொல்லுது. இந்த பூமி எப்படி உருவாகி வந்தது அப்படின்ட்டு. அப்போ நம்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு காயுதோ அந்த அளவுக்கு பேயும். காயிற அளவுக்கு பெய்யும். நம்ம வந்து அந்த மழை பெய்யக்கூடிய அந்த நேரங்கள்ல, மழை நீர அறுவடை பண்ணுவதற்கு நம்ம தயாரா இருந்துக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முன் ஏற்பாடுகளையும், தயாரிப்பையும் நம்ம மனதளவுல தயார் பண்ணி வைக்கணும். ஏரி, குளங்களை நம்ம தூர்வாரி தயாராக நம்முடைய மழை நீரை அறுவடை செய்வதற்கு நாம் நிச்சயம் தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா, நம்ம காய்ற அளவுக்கு எந்த அளவுக்கு காயுதோ அந்த அளவுக்கு பெய்யும். அந்த மழையை பெற்றுக்கொள்வதற்கும் நாம் தயாராக இருக்கணும். அந்த மழை திரும்ப வந்துட்டு நிலப்பகுதிகள்ல ஏரி, குளம், ஆறு வந்து ஓடி நம்மளுடைய கடல்ல சேரக்கூடியது தான். மற்றபடி நம்ம வந்து கிணறு, சின்ன சின்ன ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் நம்ம வீட்டு பக்கத்துல வந்து முன்ன வந்து அரசாங்கம் அந்த மாரி ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் வச்சிருந்தாங்க. இப்ப வந்து அது கொஞ்சம் நடைமுறையில வந்து பெரிய அளவுல பேசப்படாத ஒரு விஷயமா இருக்கு. அதனால இனி வரும் நேரங்கள்ல நம்ம வீட்டுல போர்வெல் இருக்கும் இல்லைங்களா? அது பக்கத்திலேயே முடிந்த அளவுக்கு ஒரு நம்மளுடைய மழைநீரை சேகரிக்கிறதுக்கு இப்பவே நம்ம ஒரு தயார்படுத்தணும் அப்படின்றது இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்க அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதன் காரணமாக நம்ம இந்த அளவுக்கு காயுதே அப்படின்னு நம்ம வந்து மனசுக்குள்ள கஷ்டப்படவே வேண்டாம். இதை ஏத்துக்கொள்ளும்போது நிச்சயமாக அடுத்த ஒரு மழை நம்ம ஒரு 3, 4 வாரமாக மழைக்காக எல்லாருமே சின்சியரா வேண்டிட்டு இருக்கோம். கண்டிப்பா மழை வரும். மழைய விரும்பி வேண்டி நம்ம எல்லாரும் மனதளவுல இன்னைக்கு இந்த ஒரு பாடலையும் நாம் அனைவரும் சேர்ந்து ரசித்து ஏற்கனவே இந்த பாடலை நம் தளத்தில் கூறினேன் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த மலை வாழ்த்தை நாம் பாடிவிடலாம். மலைய நம்பி ஏலேலோ மண் இருக்கு ஐலசா, மலைய நம்பி ஏலேலோ மண் இருக்கு ஐலசா, மண்ண நம்பி ஏலேலோ விதை இருக்கு ஐலசா ஐலசா, விதைய நம்பி ஏலேலோ மரம் இருக்கு ஐலசா, மரத்த நம்பி ஏலேலோ கிளை இருக்கு ஐலசா ஐலசா, கிளைய நம்பி ஏலேலோ பறவைகள் இருக்கு ஐலசா, கிளைய நம்பி ஏலேலோ பறவைகள் இருக்கு ஐலசா, பறவையை நம்பி ஏலேலோ நாம் இருக்கோம் ஐலசா, நம்ம நம்பி ஏலேலோ பூமி இருக்கு ஐலசா, பூமி நம்பி ஏலேலோ விதை இருக்கு ஐலசா, மலைய நம்பி ஏலேலோ நாம் இருக்கோம் ஐலசா ஐலசா ஐலசா. மலை வாழ்த்தி இப்ப வந்து குழந்தைகள்லாம் நம்மோட இருப்பாங்க. விடுமுறை காலங்கள். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய 2 அல்லது பக்கத்து வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் சேர்ந்து மழைய விரும்பி நம்ம வேண்டி இந்த பேராற்றலிடம் மனசார ஒரு மனம் உருகி நம்ம வேண்டி விரும்பி கேட்கும்போது நிச்சயமாக மழை வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. சில இடங்கள்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை பெய்தது. அதே போல இனி வரும் ஒரு நாட்கள்ல நம்மள சுற்றி நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு என்விரான்மெண்ட் உருவாகும். அதே போல இந்த வெப்பத்தையும் நம்ம ரசித்து ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய மன சமநிலைக்கு வரும்போது அது பிரபஞ்சத்திலும் பிரதிபலிக்கும் என்பதை நாம் இந்த ஆரோக்கியம் அத்தியாவசியம் அனலி என்ற தலைப்பில் நாம் இன்று நிச்சயமாக ஒரு விடயத்தை புரிந்து கொண்டோம். இதை நம் வாழ்வில் கடைபிடிப்போம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதே போல சில குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்படுது அப்படின்னாக்க, அந்த காய்ச்சல நீங்க நம்மளுடைய ஈரத்துணி போடுவாங்க தலையில. அது ரொம்ப ஈரமா போட்டுற வேண்டாம். ஓரளவுக்கு ஈரத்துணி போட்டு, அத வந்து பாதுகாத்து குழந்தைகளுக்கு ஒரு வேப்பம் கஷாயம் குடுக்கலாம். வேப்பம் கஷாயம் எப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டிலேயே தயாரிக்கலாம். அந்த வேப்ப இலைகளை உருகிட்டு, நடுவுல இருக்கக்கூடிய வேப்ப ஈக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது சின்ன 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 அந்த நடுவுல இருக்கக்கூடிய
சின்ன தண்டுகள் தான். அந்த வேப்ப ஈக்கைய ஒரு 10 வேப்ப ஈக்கை எடுத்து நல்லா தண்ணீர்ல கழுவி விட்டு, அத வந்து ஒரு 4, 5ஆக பீசஸா உடைச்சுக்கணும். பிச்சு போட்டுட்டு, அத வந்து 1 டம்ளர் தண்ணீர் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு, இந்த வேப்ப ஈக்கையும், அது கூட 1 சிட்டிகை மட்டும் ஜீரகம், 1 சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கருப்பட்டி போட்டு, இந்த கஷாயத்தை ஏற்பாடு பண்ணி, ஒரு 3 வேளை நம்ம குழந்தைகளுக்கு குடுத்தோம் அப்படின்னா, நிச்சயமாக இந்த மாரி நேரங்கள்ல வரக்கூடிய காய்ச்சல், அந்த கசப்பின் மூலமாக உள்ள அப்படி ஏதாவது தேவையற்ற பயோ வைரஸஸ் இருக்கு, பயோ ஆர்கானிசம்ஸ் வந்து உடம்புக்குள்ள போயிருக்கு அப்படின்னா, அது வந்து நிச்சயமாக அழிக்கப்பட்டுரும். இந்த ஒரு கஷாயத்தின் மூலமாகவே. நம்ம ஒரு பயம் என்ற உணர்வ மட்டும் முன்னிலைமைப்படுத்தி, மேன்மைப்படுத்தி கொண்டு வர வேண்டாம். நம்ம உடம்புலயும் சரி, இந்த இயற்கையிலயும் சரி, காய்ச்சுது அப்படின்னா, அது ஒரு வெப்பத்தன்மை அதிகப்படுத்தி தன்னைத்தானே ஒரு சமநிலைப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக மட்டும் தான் இந்த பூமி இவ்வளோ ஒரு வெப்பம் ஆயிருக்கு இன்னைக்கு. அது ஒரு கழிவு நீக்கம் செஞ்சு கொண்டிருக்கு. தன்னைத்தானே சுத்திகரிப்பு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்போம், கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த அனலி என்ற தலைப்பில் இன்று நாம் நம்முடைய அனுபவத்தையும், நம்முடைய கருத்துக்களையும் அழகாக எடுத்துக் கூறினோம். உங்களுடைய வாழ்த்துரையை பெற்றுக்கொள்ள அ தயாராக விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. நன்றிங்க அன்பு ஒரு அற்புதமான உரை. நிச்சயமாக நாம் கோடை காலத்தில் எவ்வாறு நமது வாழ்வியல் சூழலை கையாளலாம், இன்னும் மேம்படுத்திக் கொள்ளலாம், நமது வாழ்வியல் வழித்தடங்களில் இந்த அனல் நிறைந்த ஒரு வாழ்வியல் சூழலை எதிர்கொள்ளும் வழிமுறைகள் குறித்து வெகு அற்புதமாக அதுடன் கூடிய மழைப்பாடலையும் மீண்டும் நமது தளத்தில் நினைவுபடுத்தின்றீர்கள். இந்த கோடை கொப்பளிக்கும் நேரத்தில் மழை இந்த பூமியை குளிர்விக்க நிச்சயமாக தேவைப்படுகின்றது. அதையும் நமது தளத்தில் ஒரு பாடலாக பாடி வெகு சிறப்பாக முன்னெடுத்தீர்கள். சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகிறது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் அனலில் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமை விடுத்து வருகின்றோம். கோடையில் இந்த அனலில் நாம் எவ்வாறு நமது வாழ்வியல் சூழல்களை மேற்கொள்கின்றோம் என்பதை குறித்த ஒரு அற்புதமான பார்வையை இன்று ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை நமக்கு அன்பு பரிசாக அன்பு சகோதரி அவர்கள் வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் இலக்கிய வெள்ளியில் தொடர் நிகழ்வின் அடுத்த பகுதியினை வழங்க நம்முடன் அவர்களுடைய அற்புதமான அனலின் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் அன்பு சகோதரர் அனலி பண்பலையின் நிறுவனர் ஹரிஹர சுதன் அவர்கள். அவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் நாம் பங்கெடுக்க இருக்கின்றோம். அன்பு அழைப்பு விடுக்கின்றோம். இப்பொழுது கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. மிக்க நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மஞ்சு பார்கவி அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த அனலி அப்படின்ற தலைப்புல இன்றைக்கு நமக்கு தேவையான கருத்துக்கள், நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நிறைய கருத்துக்களை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. அனலி அப்படிங்கிறது அனல் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், அனலி அப்படிங்கிறது ஒரு வினை சொல் அப்படின்னாங்க. அதாவது தேவாரம் திருவாசகம்ல எல்லாம் கூட அனலாடி அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அனல் அப்படின்னா நம்ம நெருப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த நெருப்பு அப்படிங்கிறது நம்ம பஞ்சபூத சக்திகளில் நம்மள உடம்புல இருக்க ஒரு முக்கியமான ஒரு சக்தி. நெருப்பு சக்தி அப்படிங்கிறது இருந்தாதான் நம்ம உண்ணும் உணவு அது எல்லாமே ஜீரணமாகும். நெருப்புக்கான உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதயம், சிறுகுடல் இதெல்லாம் சொல்லலாம். வெளி உறுப்புல நாக்கு நெருப்புக்கான ஒரு உறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல நம்ம வயிற்றுல அந்த சுரக்கிற அந்த ஆசிட், அந்த ஹைட்ரோக்ளாரிக் ஆசிட், அதுதான் நம்ம உடம்புல இருக்க நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை ஜீரணம் பண்ணுது.
அப்ப அது ஒரு மெட்டலையே ஜீரணிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அப்ப அது எந்த அளவுக்கு அந்த ஆசிட் இருக்கோ அந்த அளவுக்கு, அதாவது தீயின் அளவறி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவு இன்றி படும் அப்படின்னு திருக்குறள்ல சொல்லியிருக்க மாதிரி, நம்ம அந்த பசிக்கு ஏற்ப அந்த அளவுதான் உணவு உண்ணணும். அதற்கு அளவுக்கு மீறியோ அளவுக்கு கம்மியோ சாப்பிடும்போது அந்த ஆசிடுக்கு அதிக வேலை இருக்கும், இல்ல கம்மி வேலை இருக்கிறதுனால சரியான அந்த உணவு ஜீரணம் ஆகாது. அதெல்லாமே தீ அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். அந்த தீக்கு ஏத்த மாதிரி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சாப்பிடணும் அப்படின்னா, இப்ப இந்த கோடை காலம் மணல் தகித்து கொண்டிருக்கும் இந்த நாட்கள்ல நம்ம நுங்கு, பதநீர், மா பலா வாழை இத சொல்லுவோம். அதுல முதன்மையானது மாங்காய், மாம்பழங்கள் இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம். இதெல்லாம் இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்னு நம்ம சொல்ற இந்த பழங்களை நம்ம தொடர்ந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. பதநீருமே ரொம்ப ஆரோக்கியமானது. இளநீருமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆனா அது காலை வேளையில் வெறும் வயித்துல எடுத்துக்க கூடாது. ஒரு சிலருக்கு அந்த அசிடிட்டி வரும் அப்படிங்கிறதையும் நெறைய பேர் சொல்லுவாங்க. காலையில எந்திரிச்சோனே குடிக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறமா சாப்பிட்டு கொஞ்சம் கழிச்சு குடிக்கும் பொழுது, நம்ம அந்த தேங்காய், அந்த வழுக்கன்னு சொல்லுவோம். அதையும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா, அதோட ஆற்றல் முழுதாக நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராம, அது நமக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம உடலை குளிர்வித்தலுக்கு அதுவும் மிகவும் முக்கியம். அதே மாதிரி காலையில எழுந்தோனே குளிக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா குளிர்வித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம் உடம்புக்கு. அந்த பித்தம் அதெல்லாம் இதா இருக்கும். அந்த ஒரு வியர்வை அதெல்லாமே நம்ம காலையில இருக்கும். அது குளிக்காம விட்டுட்டோம்னாக்க, நம்ம பகல்ல வேலை செய்யும்போது அந்த வியர்வை இன்னும் கொஞ்சம் சேரும் பொழுது, அது நம்ம இன்னும் கசகசப்பாக நம்ம அத உணர்றோம். இல்லன்னா அத உணர மாட்டோம். காலையில எழுந்தோனே குளிச்சுட்டோம்னா, நம்ம வேர்வை அ வர்றது கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உடலுக்கு ஆரோக்கியமாகவும், அந்த சமநிலைப்படுத்துவதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. காலையில எழுந்தோனே எல்லாருமே அதுவும் முக்கியமாக இந்த கோடை காலத்தில் குளிக்கணும். அதுக்கப்புறம் வேணும்னா மீண்டும் 1, 2 முறைகள் கூட நம்ம தேவையா இருந்ததுன்னா குளிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இந்த மாதிரி உடல் நம்ம பார்த்துக்கணும். சரியான உணவு முறையும் சரி, உடல் நலமும் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக நம்ம மழை அப்படிங்கிறத பத்தி நிறைய சொன்னாங்க. மழை முதல் முறையாக பெய்யும் பொழுது இந்த உலகத்துல மரங்களே இல்லை அப்படின்னாங்க. இப்போ நம்ம மழை நிறைய பெய்யுது. ஆனா, அந்த மழைய நம்ம மழைநீரை சேகரித்து வைத்திருக்கிறோமா? அப்படின்னா, நிச்சயமா இல்லன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா, நிறைய நம்ம தண்ணீரு கடல்ல சேருது. தேவையே இல்லாமல், உபயோகம் இல்லாமல் நம்ம நிறைய நீர வீணடிக்கிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து எல்லோருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. மழை வெள்ளம் வரும்போது அந்த மழையை சேகரிக்கிறதுக்கான ஒரு குளமோ, ஏரியோ இதெல்லாம் நம்ம சரியா தூர்வாரி வச்சுக்கிறது இல்ல. இப்பல்லாம் வீடு கட்டிட்டோம். அந்த மாதிரி இல்லாமல் அந்த மழை நீரை சரியாக உபயோகப்படுத்திக்கிறதுக்கு நம்ம சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ரொம்ப அழகான ஒரு மழை பாடல் குழந்தைகள் பாடக்கூடிய ஒரு ஐலேசா அப்படின்னு சொல்லி மரங்கள், அதோட முக்கியத்துவம், மழை இத பத்தி எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா ஒரு பாடலோட இன்றைக்கு நிறைவு பண்ணியிருக்காங்க. இன்றைய நாளில் இந்த கோடை காலத்தில் தேவையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மஞ்சு பார்கவி அவர்களுக்கு மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும் தோழர். இன்று 2 நண்பர்கள் நமது தளத்தை சார்ந்தவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். நமது தளத்தில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற அன்பு சகோதரி சித்ரா பாபு அவர்களுக்கும், நேற்று பிறந்தநாள் சிறப்புரை வழங்கிய அன்பு சகோதரர் மனோ சாலமன் அவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சரித்திரம் படைப்போம் தளம் இந்த நேரத்தில் சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. ஏற்றங்கள் நிறைந்த வாழ்வு அவர்கள் வழித்தொடரவும், இன்னும் அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு படிநிலைகளிலும் சாதனைகளாக படைத்திடவும், சரித்திரங்களாக அவர்கள் வாழ்வியல் பயணம் அமைந்திடவும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கின்றோம். அன்பு சகோதரி சித்ரா பாபு கணித ஆசிரியை அவர்களுக்கும், மனோ சாலமன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அனைவர் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். சித்ரா பாபு அவர்களுக்கும், திருமிகு சாலமன் ஐயா அவர்களுக்கும். விஜயகுமாரிமா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. கேக்குதுங்களாம்மா? தெளிவா இருக்குங்கம்மா, பேசலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க, குருவே துணை. இந்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. இதை எடுத்து சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும்
பிரீட்டோ அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இதில் நடைபெற்று கொண்டிருக்கும் கற்பனை சிற்பி கற்பகவல்லி அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இதில் நடைபயில வந்திருக்கும் மஞ்சு பார்கவி அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதிய உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அப்படியே பாருங்க. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. தளத்தில் பேசிய மஞ்சு பார்கவி அவர்கள் நம்ம காலையில் எழுந்ததும் குளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது முதல் பாயிண்ட். எல்லாருமே அதை கடைப்பிடிக்கணும். நானும் அதை அப்படிதான் எப்பவுமே நான் தலைக்கு தான் குளிப்பேன். அப்படி குளிக்கிறதுனால அந்த வெப்பத்தை எப்படி அனுபவிக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். அதனால அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அதை எல்லாரும் கடைபிடிக்கணும். நம்ம கேட்கறதோட விடக்கூடாது. அதுல நம்ம எடுத்து அதை நடத்தி பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் இளநீர் சாப்பிட்றது நான் நிறைய பேரை பார்க்குறேன். அந்த இளநீர் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்பெல்லாம் கூட நான் நினைப்பேன், அந்த வாழ்க்கையை சாப்பிட்டா நல்லதாச்சு அப்படின்னு. சொல்ல முடியாது. இப்போ இந்த தளத்தின் மூலியமா நிறைய பேர் இதை தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதையும் கடைப்பிடிக்கணும். நம்ம உடம்பை எப்படி பேணி காக்கணும்னு அண்ணனுமா ஒவ்வொரு துல்லியமா எடுத்து சொன்னாங்க. நன்றிகள் அம்மா. நம்ம பூமியில முதல் மழை பெய்யக்குள்ள மரங்களே இல்லைன்னாங்க. அது இப்பதான் நான் பார்த்தேன். சீசன்ல வர பழங்களை சாப்பிடணும் அப்படின்னாங்க. மாங்காய், பப்பாளி இப்படிலாம் அந்த சீசன் பழத்தை அப்பப்போ கடவுள் நம்மளுக்கு கொடுக்கறது இறையாற்றல் அந்த சீசன்ல நம்மளுக்கு எது எப்பப்ப எது தேவைங்கிறத கொடுக்குது. நம்ம தான் அதை புரிஞ்சு எடுத்து சாப்பிட்டு நம்ம உடலை பேணி காத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். நன்றிகள் அம்மா. மஞ்சு பார்கவி அவர்கள் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ்வேன். வாழ்க வாழ்க வளம், வாழ்க. மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் சித்ரா பாபு அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மனோ சாலமன் ஐயாவுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவர்கள் இருவரும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. அழகா பாட்டு பாடி உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சீங்க. உங்களோட அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு ரொம்ப அழகா மஞ்சு பார்கவி மேம் நம்ம இன்னைக்கு எல்லாருமே
ஃபோன் பண்ணாவே போதும், ஐயோ! வெயிலே தாங்க முடியல. இந்த அளவுக்கு வந்து நம்ம நாட்ல வெயிலே இருந்ததில்ல. அவ்வளவு வெயிலுடைய தாக்கங்கள பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா, இது நாள் வரைக்கும் இல்லாத வெப்பநிலை வந்து அதிகமா வந்து பதிவாயிட்டு இருக்கு வானிலையும். அதுல வந்து அழகா அதுல ஒரு பாசிட்டிவா சொன்னாங்க மஞ்சு மேம். ஏன்னா, இது வந்து ஒரு கழிவு நீக்கம் மாரி நம்ம உடம்புக்கு எப்படி காய்ச்சல் வந்து ஒரு கழிவு நீக்கமோ, அதே போல நம்ம நாட்டிலயும் வந்து இந்த வெயில் அப்படிங்கிறது கழிவு நீக்கத்துக்கு உண்டானதும் சரி, அதுக்கப்புறம் நிச்சயமா இயற்கை ஒரு கொடைய கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் குடுத்தாங்க. நிச்சயமா இது இந்த நேரத்துல வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரு பாசிட்டிவ்ங்கிறத விட ஒரு உண்மையான விஷயம் கூட. அதுக்கப்புறம் நம்ம இங்க வெயில் அடிக்குது அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே என்னென்ன வந்து அ தேவை இருக்கோ, அதுக்கு இணையா வந்து நம்மளுடைய இயற்கை எல்லாமே கொடுத்திருக்கு. அத வந்து நம்ம எப்படி நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. நிறைய நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. கம்பங்கூழாக இருக்கலாம், அது மோரு, அதுபோல இளநீர் குடிக்கிறது, அது வந்து அது மாரி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுல வந்து நம்மளுக்கு கிடைக்கிற பழங்கள் அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ்ங்கிற அந்த இது வந்து ரொம்ப அதிகம். எந்தெந்த காலத்திலயும் நம்மளுக்கு நிறைய குறைந்த விலையில் வந்து ரொம்ப தரமான நிறைய பழங்கள் கிடைக்குது. அத வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுபோல அதுலேருந்து கோடையிலேருந்து நம்ம காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிறதும், நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து திருக்குறள்லேருந்து மேற்கோள் காமிச்சு, நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதேபோல தாகம் அடிக்கல, அந்த மாரி நிறைய விஷயங்கள வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்ப விஜயம்மான் சொல்ற மாரி, நம்ம என்னென்ன இங்க கேட்டோமோ, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வாழ்க்கையிலயும் இப்போ ஃபாலோ பண்ணோம்னா, நம்ம இந்த கோடையிலிருந்து மட்டும் இல்ல, நம்ம மற்றவர்களுக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டா வந்து விளங்கலாம். ஏன்னா இந்த கோடை, வெயில் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நிறைய கழிவுகள வந்து வெளிய தள்ளிரும். இப்போ மேம் கூட சொன்னாங்க, நிறைய வந்து சிறுநீரா போறத விட வேர்வையாகவே நிறைய போயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதேபோல காலையில எழுந்து குளித்தல் அப்படிங்கிறது குளிர்வித்தல் அப்படிங்கிறதும், தலைக்கு சேர்த்து குளிக்கிறது தான் வந்து உண்மையான குளியல். அப்படி பண்ணா நிச்சயமா நம்ம உடம்பு வந்து ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. சும்மா அந்த விஷயத்த மட்டும் பகிர்ந்துக்காம, அதுலேருந்து மருத்துவத்திலேருந்து என்ன மேற்கோள் காட்டி சொல்ல முடியுமோ, அது அனைத்தையும் வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றிங்க மஞ்சு பார்க்கணும்னா. மிக்க நன்றி அனைவருக்கும். சித்ரா மேமுக்கும், சாலமன் ஐயாவுக்கும் இனிய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நிறைய வந்து அவங்க சாதனை படைச்சு மறுபடியும் நம்ம கூட தொடர்ந்து பயணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி. நன்றிங்க ரேவதி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நீங்க சொன்னது போல இந்த வெயில் அப்படிங்கிறது அந்த காய்க்குது அப்படின்னு சொன்னாலே நம்ம நம்ம உடம்புல வர அந்த காய்ச்சலாக இருக்கட்டும், இல்ல இந்த பூமியில வரக்கூடிய வெப்பம் எல்லாமே ஒரு சமநிலைப்படுத்துறதுக்காக தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க. அதெல்லாம் அழகா குறிப்பிட்டு காமிச்சீங்க. நன்றி. முனைவர் அழகேசன், வணக்கம். நீங்க பேசலாம். எல்லோருக்கும் காலை வணக்கம். நேத்து நம்ம குழு நடந்திருக்குங்கிறது எனக்கு இன்னைக்கு காலையில் தான் தெரியும். நேத்து விடுமுறை நினைச்சிட்டேன். ஏன்னா எப்பவும் சில தினங்கள்ல விடுமுறை விடுவீங்க, அது நேத்து விடுமுறைன்னு நினைச்சிட்டேன். ஏன்னா நேத்து கலந்து கொள்ற சந்தர்ப்பம் இருந்து நான் பார்க்காம விட்டுட்டேன். சரி, மே தினம் விடுமுறைன்னு. இன்னைக்கு நல்ல அருமையானதொரு நிகழ்வு. அந்த பருவத்தோட நம்ம ஒட்டி வாழணுங்கிறது தான் உண்மை. என்னதான் வெயில் தகிச்சாலும் அந்த வெயில் காலம்ங்கிறது இருந்தே தான் தீரணும் அப்படிங்கிறது இயற்கையோட நியதி தான். அப்பதான் அதுலயுமே கெட்ட பூச்சிகள், கெட்ட கிருமிகள்லாம் அந்த வெப்பத்தின் காரணமாக சாகும். இந்த வெப்பம்ங்கிறது அளவுக்கு அதிகமா போனதுதான் நமக்கு பிரச்சனை. நம்மகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அதிகமா மழை பெஞ்சாலும், அதிகமா குளிர் அடிச்சாலும், எப்படியும் எதுக்குனாலும் நம்ம குறை சொல்லிட்டே தான் இருப்போம். ஆண்டவன் படைப்புங்கிறது இவங்க பேச்சுல இருந்து கடவுள் படைப்பு எல்லாமே சரிதாங்கிற கோணத்துல சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ மாம்பழம், பலாப்பழம் எல்லாம் வந்து இப்போ வெயில் காலத்துல தான் கிடைக்கும். அப்ப அது வெயில் காலத்துக்கு ஏற்ற பழம், வெயிலுக்கு ஏத்த விஷயம்தான். அப்ப அந்த அந்த சீசனல் ஃபுட் அப்படிங்கிறது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். இத நம்ம ரொம்ப நாளாவே பயன்படுத்தணுங்கிறது தான் இவங்க பேச்சுல இருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதே மாதிரி அந்த மருந்துங்கிற அதிகாரத்துல இருந்து சில குறள்களை ரொம்ப ஆழமா சொன்னாங்க. அது உண்மைதான். அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது அதுதான் அவர் சொல்ற தீ.
நம்ம பசி, தாகம் இதையெல்லாம் கூர்ந்து கவனிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும். நம்ம அப்படி பண்றது இல்ல. நிறைய நேரங்கள்ல தவறுகள் செய்றோம். அதே மாதிரி குளியல், அதை பத்தியும் ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த குளியல் சொல்லும்போது தான் பரமசிவம் அறிஞர் அவர் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. நம்மலாம் குளிக்கல, நாள்தோறும் உடம்ப சும்மா கழுவுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அது ஒரு விதத்தில் நகைச்சுவையா சொன்னாலும் அல்லது சரியா சொன்னாலும் கூட வேற வழியும் இல்லை. ஏன்னா அந்த காலத்துல நீர்நிலைகள் இருந்துச்சு. குளியல்னா நம்ம நேராவே அங்கேயே போய் குளிப்போம். முழுக்க முழுக்க தலை முதல் கால் வரைக்கும் நினைப்போம். இன்னைக்கு நீர்நிலைகளே இருந்தாலும் அங்க தண்ணீரும் இல்லை. அந்த நீர்நிலைகள் அதெல்லாம் வேற விதமான விஷயம். அப்போ குளித்தல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற அந்த வெப்பத்தை வெளியேற்றும் அப்படிங்கிறதும், செல்கள் புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிறதும் நல்ல விஷயம் இவங்க சொன்னது. அதே மாதிரி இளநீர் விஷயத்துல நான் ஒரு இதுல கேட்டது இங்க மாற்றா இருந்தது. ஆனா எனக்கு இதுதான் உடன்பாடா இருந்துச்சு. இவங்க சொன்னதுதான் உடன்பாடு. அன்னைக்கு ஒரு சித்தர் பேசும்போது இளநீர் குடிச்சிட்டு தேங்காய ஒரு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ கழிச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னாரு. ஆனா அது எனக்கு அவ்வளவு ஏத்துக்கல, விட்டுட்டேன். ஆனா இவங்க சொல்லும்போது இளநீர் குடிச்சிட்டு அப்பவே அந்த தேங்காயும் சாப்பிடணும். அது என்னோட இதுலயும் நான் நிறைய தடவை பரிசோதனை பண்ணி பார்த்திருக்கேன். வெறுமனே இளநீர் மட்டும் குடிச்சிட்டா நான் எங்க இருந்தாலும் எனக்கு வயிறு பிரச்சனை வந்துடும். 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல. குறிப்பா டிராவல்ல இளநீர் குடிச்சா அந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும். ஆனா அதே நேரத்துல அந்த இளநியோட அந்த தேங்காயும் சேர்த்து சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அப்போ இத நான் உடன்பட்டு இந்த கருத்து எனக்கு இந்த விஷயம் எனக்கு இதா இருந்தது. அதே மாதிரி நொங்கு, பதனி போன வாரம் என்னோட பணியாற்ற ஒரு ஐயா நொங்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஆனா பாவம் அவரை நொங்கு கடை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 நொங்கு வாங்கியிருப்பாரு. 50மே கடுக்காயா போட்டு கொடுத்துட்டாங்க. அவர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இருந்தாலும் பரவாயில்லன்னு அவரோட அன்போட கொடுத்ததுக்காக சாப்பிட்டோம். அது என்னமோ இவங்க நொங்குன்னு சொன்னோன்னே தற்காலிகமா நடந்ததுனால அது நினைவுக்கு வந்தது. நல்ல பேச்சு. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த காலத்தோட ஒட்டி நம்ம வாழணும் தான். இந்த கோடை காலத்தில் மழையும் பெய்யணும். மழை மட்டுமே பெஞ்சா அது இயற்கையோட சமநிலைக்கு சிக்கலாகும் தான். மழையும் பெய்யணும், வெயிலும் அடிக்கட்டும். பேச்சுக்கு இவங்களுடைய பேச்சு மிகவும் நன்றா இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க முனிவர் அழகேசன். உங்களோட அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. சசிகலாமா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். மஞ்சு சகோதரிக்கு நிறைய நன்றிகள். ஏன் சொல்லணும்னா, இன்னும் இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உரை நிறைய சிறப்புகள் இருந்தது. அதுவும் கோடையில என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு அது சொன்னாலும் அதை அவங்க மாத்தி தான் எடுத்துக்கிறாங்க. அதுல நிறைய நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப 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 உதவியாவும் இருக்கு, புரிதலும் கொடுத்தது. உணவு சார்ந்து சொல்றப்ப உடம்புக்கு சூடு அவசியம்னு சொன்னா அந்த சூடுக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மூலம் கிடைக்குது. அது நம்ம ஜீரணத்துக்காக தான் அது சுரக்குது. நம்ம அந்த சூட்டை தணிக்கிற மாதிரி கூலா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, சில்னஸோட உள்ள சாப்பாடு என்ன பண்ணும்னா ஜீரணத்தன்மையை குறைக்கும். அதனாலதான் சாப்பிட்டதையும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்க, கூலா சாப்பிடாதீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க. நம்ம ரொம்ப வெளியில எல்லாம் போனா என்ன சாப்பிட்டாலும் கடைசியில ஐஸ்கிரீமோட தான் நிறைவு செஞ்சா அப்படிங்கிற அந்த முறை ரொம்ப தவறானது. நம்ம உடம்பு உட்கொண்ட உணவுக்கு ஜீரணத்துக்குரிய தன்மை அது முழுதா எடுத்துரும் அந்த ஐஸ்கிரீம் அல்லது கூலான வாட்டர் எதுவா இருந்தாலும்.
கூலிங் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பானையில வச்சா என்ன டெம்பரேச்சர் ஒரு 2-3 டிகிரி டெம்பரேச்சர் வந்து அதிகமா கொடுக்குதோ அந்த அளவு இருந்தா போதும் நமக்கு பாடியை கூல் பண்றதுக்கு. ஆனா நம்ம அதிகப்படியா கூலிங் எடுத்துக்கிறோம். இந்த தகவலையும் கொஞ்சம் இங்க சொல்லணும்னு தோணுச்சு. நன்றிங்க அம்மா. காலை உரை ரொம்ப நிறைவா இருந்தது. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க சசிகலா அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நந்தினி வணக்கம், நீங்க பேசலாம். உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப அழகா இருந்தது மஞ்சுடைய உரை. வந்து ரொம்ப அழகான தமிழ்ல, அதுவும் திருக்குறள்ல இருந்து மேற்கோள் காட்டி மருந்து அதிகாரத்திலேயே எல்லாமே நம்முடைய வாழ்வியல் முறை மொத்தமும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. மருந்து அப்படிங்கிறது நம்ம இப்போ நம்ம டாக்டர் கொடுக்குற மெடிசின் மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். வாழ்வியல் முறை தான் மருந்து, உணவே மருந்துன்னு இப்போல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி வாழ்வியல் முறையில் எப்படி சமநிலைப்படுத்துறது, அந்த பஞ்சபூதங்களுடைய உடல் சார்ந்த இயக்கத்தை சமநிலைப்படுத்துறது மூலமாக நீண்ட ஆயுள் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் அந்த மருந்து அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் அப்படின்னு அழகாக எடுத்து சொன்னாங்க. நிறைய நுட்பமான விஷயங்கள், நிறைய வைட் நாலேஜ். அது பல புத்தகங்களில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட திரட்டின தகவல்களை எல்லாம் வந்து ரொம்ப கோர்வையாக எது இந்த டாப்பிக்கில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத ஓவர்லோட் பண்ணாமல், சில சமயம் துணுக்கு செய்திகளாகவே அப்படியே போகாமல், அது வாழ்வியல் முறைக்கு என்னென்ன அவசியம், இப்போ இந்த கோடை காலத்துக்கு அத்தியாவசியமாக என்ன இருக்கணுமோ அதை வந்து கரெக்டாக அளவு வந்து அந்த மிகினும் குறைவினும் அது வந்து பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரியே, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அந்த மாதிரி இவங்க கொடுத்த செய்திகள் வந்து போதுமான அளவாக இருந்தது. இது போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக தெளிவாக இருந்தது. அவங்களுடைய தமிழும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு வியந்து, ஏன்னா 1 மணி நேரம் அவங்க பேசி நான் இது வரைக்கும் கேட்குற சந்தர்ப்பம் கிடைக்கல. இன்னைக்கு கேட்டது 1 மணி நேரம், 2-3 மணி நேரம் கொடுத்தா கூட அவங்க அழகாக கோர்வையாக ரெப்பிட்டிவ் இல்லாமல் ஒரு நேர்த்தியாக ஒரு தலைப்புக்கு கீழே அழகாக பேச முடியும். அதற்கான ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு நல்ல அகடமிக் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பேச்சிலேயே புரிஞ்சுது. அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஐயப்பாடுகளை எல்லாம் நீக்கிற விதத்தில், குறிப்பாக அந்த இளநீ எப்போதுமே சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு இளநியாக குடிக்கக்கூடாது, 2ஆக குடிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த இளநீ தொடர்பான சர்ச்சைகள் எப்போதுமே இருந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அது தொடர்பாக சொன்ன தெளிவு, அது ஏற்புடைய கருத்தாக இருந்தது. டாக்டர் இப்போ சொன்ன மாதிரி தான். நிறைய பேர் அது நொங்கு பற்றி சொல்கிற தகவல்களாக இருக்கட்டும், நொங்கு வந்து அந்த மேல் அந்த இது ஓடை எடுக்காமல் அப்படியே சாப்பிடுங்க, அந்த துவர்ப்பு நமக்கு தேவை. ஏன்னா எப்படியோ அந்த கசப்பு துவர்ப்பு இது ரெண்டையும் நம்ம வந்து பொதுவாக உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கு உரிய பழங்கள், காய்கள் அதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது அதுவும் நம்ம உடம்புல சேர்ந்து அது ஒரு சமநிலைக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறது. குறிப்பிட்ட விதத்தில் அந்த சீசனல் ஃப்ரூட்ஸை இக்னோர் பண்ணவே கூடாது. நமக்கு வந்து எப்போதுமே இந்த ஸ்ட்ராபெரி சாப்பிட்றது, எங்கெங்கிருந்தோ வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வந்த உணவை, கொண்டு வந்த ஃப்ரூட்ஸை, அதை வந்து பல வருஷம்னு கூட நான் சொல்லுவேன். அது மாதக்கணக்காக ஸ்டோரேஜில் வச்சு அது எப்படி ஷிப்மெண்ட் ஆகி இங்கே வந்திருக்குன்னு தெரியாது. அவ்வளவு காலம் வச்சிருந்து அதை சூப்பர் மார்க்கெட்லேருந்து எடுத்து வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் அந்த தள்ளுவண்டியில் தான் வரும். நமக்கு மோஸ்ட்லி இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரோட் சைடில் ஃப்ரெஷ்ஷாக அந்த தோட்டத்துலேருந்து கொண்டு வருவாங்க. அதை எடுத்துக்கிறதுக்கு நம்ம வந்து அவ்வளவு தயங்குவோம். அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா, அந்த சீசனல் ஃப்ரூட்ஸு அந்தந்த வட்டாரத்தில் விளையக்கூடிய பழங்கள் காய்கள்ல இருந்து தான் அதனுடைய சக்தி கிடைக்குதுன்னு எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நான் ரொம்ப காலமாக நிறைய பேர் கேட்பாங்க, இந்த சளி பிடிக்கிறது, இந்த கோல்டு அப்படிங்கிற விஷயம் தன்னைத்தானே உடம்பு சுத்திகரிச்சுக்குது, அது வெளியேற்றுது அந்த கழிவுகளை அப்படின்ற ஒரு அணுகுமுறை நிறைய பேருக்கு இருக்கும். இருந்தாலும் கோல்டு வந்தாலே பயப்படுறது, அலறது, அது ஒன்று. வெயில் மழை அதை கண்டாலே நடுங்கிறது. இப்படி அதுக்குரிய உடைகள் நம்ம காட்டன் வேர் பண்ணிக்கிட்டா நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் தெரிய போகிறதில்ல. இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி உடல் வெப்பத்தை வந்து இன்னும் கூட்டாமல் அதை சமநிலைப்படுத்துகிற மாதிரியான
உடைகள்லையும் நம்ம வந்து கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டா சிறப்பா இருக்கும். மழை காலத்துல நம்ம கருப்பு குடை எடுத்துட்டு போவோம். இப்ப அந்த கருப்பு வந்து உள்ள அப்படியே ஃபுல்லா அப்சர்வ் பண்ணக்கூடியது. அதனால இந்த கருப்பு நிற ஆடைகள்லாம் தவிர்க்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு போதுமானது. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம வாழ்வியல்ல கொண்டு வந்தாலே, ஒவ்வொரு சமயமும் பார்த்தீங்கன்னா, மற்ற நேரத்துல இந்த தர்பூஸ் வந்து ரொம்ப கிடைக்காது. ஆனா, இந்த வெயில் சீசன்ல தான் அதிகமாவே அது கிடைக்கும். அப்ப ஏன் வந்து இது பின்னாடி இருக்கிற அந்த சூட்சுமத்தெல்லாம் நம்ம உணர்ந்தோம்னா, பூமிக்கு தேவையான என்னென்ன பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பூமியே நமக்கு குடுத்துட்டு இருக்குதா. அந்தந்த வட்டாரங்கள்ல அதுக்கான காய்களும், கனிகளும் விளைஞ்சு அது நமக்கு குடுக்க தான் குடுக்குது. பயணங்கள் செய்யும்போது அந்த டிரைவர்கிட்ட நான் கேட்பேன், ஏங்க நீங்க ஒவ்வொரு நாளுமே வெவ்வேறு ஊர்களுக்கு நீங்க போறீங்க. எப்படி வந்து அந்த தண்ணிய வந்து நீங்க தண்ணி மாறுனதுனால சளி பிடிச்சிருச்சு. தண்ணி மாத்தி குடிச்சோம். தண்ணி வேற இடத்துல குளிச்சோம். ஆத்துல குளிச்சோம். அதனால சளி பிடிச்சிருச்சு. இப்படி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, அத பத்தி நீங்க என்னங்க அப்படின்னு சொல்லி, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்போ, அவர் வந்து சொன்னது, இந்த வெளியூருக்கு போம்போது நம்ம வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போவோம் பாட்டில்ல தண்ணி. நம்ம வந்து உள்ள ஃப்ளாஸ்க்ல எடுத்துட்டு போறதா இருக்கட்டும். நம்ம ஊர்லேருந்தே எடுத்துட்டு போவோம். முக்காவாசி அப்படி எடுத்துட்டு போவோம். அப்படி இல்லன்னா, நம்ம ஆர்ஓ வாட்டரா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிப்போம். அப்படிலாம் இல்லாம, அந்த ஊர் தண்ணிய குடிங்க. எந்த இடத்துல, எந்த கிளைமேட்ல நீங்க இருக்கீங்களோ, அந்த ஊர் தண்ணிய குடிச்சீங்கன்னா, உங்களுக்கு எதுவுமே பண்ணாது. அந்த ஊர்ல நீங்க இருக்க அந்த கூடிய ஸ்டே டைம் ஃபுல்லாவே, அங்க கிடைக்கிற பழங்கள், அங்க கிடைக்கிற உணவ எடுத்துக்கும்போது, நம்ம ஹோட்டல்ல போய் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உடனே நம்ம வந்து இல்ல பாட்டில் தான் வேணும்னு கேட்காம, அங்க லோக்கல்ல கிடைக்கிற தண்ணிய குடிங்க. உங்களுக்கு அது வந்து நல்ல தண்ணியா இருக்குதா, இல்லையான்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா, வேணா காய்ச்சின தண்ணியா குடிங்க. ஆனா அந்த ஊர் தண்ணிய குடிங்க. அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாரு. அது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகுது. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப அந்த உடல் கழிவுகள வெளியேத்துறதுக்காக கோல்டு பிடிக்கிறதே தவிர, ட்ராவல்னால கோல்டு பிடிச்சு எனக்கு தெரிஞ்சு, இப்போ ஒரு 2, 3 வருஷமா நான் அப்படி ஃபேஸ் பண்ணல. அதனால இந்த மாதிரி சில விஷயங்கள நம்முடைய வாழ்வியல் முறையில என்னென்ன கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் போதும் இத சரி கட்டுறதுக்கு. இந்த வெயில பார்த்து மிரள வேணாம். அதே மாதிரி தான் அந்த மழைக்கும் ஒரு பாட்டுல கூட வரும் இல்லையா? இந்த மாரி மழை வருதுன்னா, அது வந்து மழை வந்து கவிதை கொண்டு வருது. யாரும் கதவடைச்சுக்காதீங்க அப்படின்னு ஒரு பாட்டுல வரும். வைரமுத்தோட அற்புதமான வரிகள். அதெல்லாம் நினைப்புக்கு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன மாற்றங்களே இத சரிக்கட்டி அழகா கடந்து போறதுக்கு உதவும். அஃப்கோர்ஸ் கோடை மழைன்னு ஒண்ணு வரத்தான் போகுது. அப்ப நல்லாவே குளிரும். ஆ இந்த பூமியுடைய வெப்பம் வந்து அப்ப நல்லாவே நம்மளோட இடங்கள் எல்லாமே குளிர்றத உணர முடியும். ஆனா அப்ப கூட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த மழை முடிஞ்ச உடனே திடீர்னு மழை பெஞ்சதுல்ல, அதுல தான் எல்லா கிளைமேட்டும் மாறி எல்லாருக்கும் வைரல் ஃபீவர் வந்துருச்சு. இது வந்தது, அது வந்தது. நம்ம உணவு பழக்கவழக்கங்களும், நம்ம உடை உடுத்திக்கிறதுல எந்தெந்த சீசனுக்கு என்ன உடை உடுத்தணும், எப்படி வந்து நம்முடைய இயற்கையோட ஒன்றி வாழறது அப்படிங்கிற விஷயங்கள நம்ம கத்துக்கிட்டோம். சீசனல் ஃபுட்டை எடுத்துக்கிறது. நம்ம முக்காவாசி நீங்க பாருங்க, மாங்காய் தொடர்பான எல்லா விஷயங்களுமே இப்ப வீட்ல வந்து மாங்காய் ஊறுகாய் போடுறதுலேருந்து, மாவடு எல்லாமே இந்த சீசன்ல ரொம்ப அ சிறப்பா பண்ணுவாங்க. குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஊறுகாய் வந்து ரொம்ப சூடு, இப்ப சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆந்திராக்காரங்க ஊறுகால தான் சாதத்துல ஊறுகாய் போட்டு தான் பெசஞ்சே சாப்பிடுறாங்க. அவங்க வெப்ப பூமியில இருக்காங்க. அப்ப எப்படி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, அந்த வாழ்வியல் முறையில நம்ம எதெல்லாம் கண்டு பயந்து நடுங்குறோமோ, அதுதான் நமக்கு உண்மையான மருந்தாவே இருக்கு. அதெல்லாம் புறந்தள்ளாம நம்ம அத ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மஞ்சு பேசினதிலிருந்து ஒரு சாராம்சமா எனக்கு புரிஞ்ச விஷயம். அவங்களுடைய கோர்வையான பேச்சு, அவங்களுடைய தமிழ், அவங்க எடுத்துக்காட்டின மேற்கோள்கள், அவங்களுடைய நிறைய புத்தக வாசிப்பு, இது எல்லாமே வியக்க வைக்கக்கூடிய வகையில இருந்தது. வழக்கம் போல அவங்களுக்கு வந்து நான் என்னுடைய பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஆரோக்கிய புருட்டோ அண்ட் கற்பகா ஆசம். எப்போதுமே சிறந்த ஆளுமைகள். அவங்க அன்னன்னைக்கு வாழ்வியலுக்கு அந்தந்த கால சூழலுக்கு என்ன அவசியமோ அதற்கான தலைப்புகளோட வந்து, அந்த தலைப்புகள் சார்ந்த ஆளுமைகள் பேசுறது எல்லாமே ரொம்ப
சிறப்பா இருக்கு. நான் என்னால தான் தொடர்ந்து அப்பப்ப வரணுன்ட்டு ஒவ்வொரு நாளுமே 6 மணின்னா அப்படியே கை நடுங்குதுன்ற மாரி உள்ள வரணுன்ற ஒரு உந்துதல் இருக்கும். தொடர் பயணங்கள், தொடர் வேலைகள்னால என்னால அப்பப்ப வர முடியாம போயிடுதே அப்படின்னு ஒரு வருத்தம் மட்டும்தான். என்னால முடிஞ்சப்பல்லாம் வர்றத ஒரு பழக்கமா வச்சுக்க விரும்புறேன். எல்லாருக்குமே இந்த நாள் மிக இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரசிக்க மட்டுமே தெரிந்த நந்தினி. நன்றி. நன்றிங்க நந்தினி. சில நாட்கள் ஆச்சு இன்றைக்கு கலந்துக்கிட்டு உங்களுடைய நிறைய கருத்துக்களும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. இளநீர் பத்தியும் சரி, அங்கங்க போகும்போது அந்த தண்ணி குடிக்கிறது, உணவு அதை பத்தி எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. இளநீர் குறித்த சர்ச்சைகள் நிறைய இருந்துட்டே தான் இருக்கு. இன்னும் சொல்றாங்க மதியத்துக்குள்ள குடிக்கணும் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அதுவும் எப்படி உண்மையா அப்படிங்கிறது தெரியல. அதையும் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். மிக்க நன்றிங்க நந்தினி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று கூட ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். சூரியன் படம் போட்டு அது பேசுற மாதிரி காலையில என்னை கடவுள் மாதிரி கும்பிடுறாங்க, மதியம் ஆச்சுன்னு என்னை சுட்டு பேசுறாங்க. சூரியன் சொல்றது அந்த அளவுக்கு வெப்பம் அனல் அந்த தலைப்புக்கு ஏற்றாறு போல் இந்த அனல் இந்த வெப்ப சூழ்நிலையில நம்ம எப்படியெல்லாம் நம்ம உடலை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு மஞ்சு பார்கவி அவர்கள் நல்ல அருமையான ஒரு உரை, அருமையான ஒரு விளக்கம். அவங்க பஞ்சபூதம் அண்டம் பிண்டம் அதுல இருந்து ஆரம்பிச்சு நம்முடைய உடல் உறுப்புகள், இதயம் வந்து ஒரு வெப்பம், அதே மாதிரி குடல் சிறுகுடல் வந்து ஒரு வெப்பம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆசிட் வந்து ஒரு பிளேடை உள்ள போட்டா கூட 2 செகண்ட்ல அது கரைஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஆசிட். ஸோ அந்த டைம்ல தான் நம்ம உணவு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொன்னாங்க. நீர் மோர் அந்த மாதிரி நம்முடைய இரவுல நம்ம படுக்கும்போது எல்லா உறுப்புகளும் ஒரு ஃபேக்டரி. அப்படி எல்லா உறுப்புகளும் நம்ம உறங்கும் போது ஒட்டு மொத்தமா இரவு முழுதும் வேலை செய்யுது எல்லா உறுப்புகளும். அப்ப வேலை செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய உடல் வந்து அந்த ஒரு வெப்ப இது இருக்கும். அது உடனே வாஷ்ரூம் போயிட்டு உடனே குளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த உடல் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதையும் அவங்க சொன்னாங்க. காலையில எந்திரிச்சோடனே ஒரு குளியல போறது ரொம்ப நல்லது. நிறைய மகளிர்கள் வந்து நம்ம வேலை செய்யறோம், திரும்ப வேர்க்கும், திரும்ப குளிக்கணுமா, 2வது குளிக்கணுமாங்கிறதுக்காக அவங்க வந்து காலையில எந்திரிச்சு குளிக்கிறது இல்லை. அது மாதிரி இழுக்காம காலையில எந்திரிச்சுன்னு குளிக்கணுங்கிற ஒரு சொன்னாங்க. அதே மாதிரி சீசனல் ஃபுட்ஸ், அது இயற்கையே வந்து நமக்கு இந்த வெப்ப காலம் வரும், உங்களுக்கு சூடு வரும், இந்த நேரத்துல நுங்கு இருக்கு, மாம்பழம் இருக்கு, இந்த மாதிரி பதநீர், இந்த மாதிரி கம்மங்கூழ், இப்போ எல்லா கடையிலையும் ரோட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கூழ் கடை தான் நிறைய இருக்கு. கூழ், கம்மங்கூழ், தெப்பக்கூழ், இந்த மாதிரி கூழ் கடைகள் தான் இருக்கு. நம்முடைய உடல் வெப்பத்தை வந்து தணிக்கிறதுக்கு இந்த மாதிரி குளிர்ச்சியான பானங்களை வந்து அருந்துறது நல்லது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் வாட்டரை தவிர்க்கணும் அப்படின்ட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன். நான் ஃப்ரிட்ஜில் நிறைய பேர் வெயிலேருந்து வந்தோடனே அப்படியே கூலாக குடிக்கணும், சில்லுன்னு குடிக்கணுங்கிறதுக்காக அந்த ஃப்ரிட்ஜில் இந்த வாட்டரை எடுத்து குடிக்கிறாங்க. அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அந்த அதே மாதிரி மழை வேண்டி அவங்க ஐலஸ் சாப்பாட்டு பண்ணதுல இன்னும் ஒரு 4-5 நம்பிங்கிறத சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா விடை, மரம், கிளை, பறவை, அவ்வளோதான், பூமி அப்படின்னு அவ்வளோதான் இருக்கு. இன்னும் 4-5 கூட சேர்த்து அந்த இன்னும் கொஞ்சம் ஒரு மேடு பரலா இருந்தால் நல்லா இருக்கும்னு அவங்க தான் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இன்னொரு 4-5 நம்பி போட்டால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் குழந்தைகிட்ட வச்சு பாடத்தம்பி. இப்போ நான் வெளியே சாயந்தரம் ஆச்சுன்னா இங்கே நம்ம தெருவுக்கு வெளியே குழந்தைங்களாம் விளையாடும். இப்போ அவங்க சொல்ல சொல்ல அது விளையாடும்போது இந்த பாடலையும் சொல்லி கொடுத்து விளையாட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோன்றியது. ஸோ அவங்க இயற்கை மீதான ஒரு அக்கறை, அன்பு, அது வந்து அவங்களுடைய உரையிலேருந்து தெளிவாக தேவைப்படுது. ஏன்னா அவங்க 4 வாரத்துக்கு முன்னாடி மழை வேண்டி இதே பாடலை பாடினாங்க. இப்போ இருக்க நேரத்தில் அது இந்த அக்னி 4ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் ஒரு மழை 2 மழை பெஞ்சாலே இந்த பூமி கொஞ்சம் குளிர்ந்துக்கும். ஸோ நம்மளும் மழையை வேண்டி எடுத்துக்குவோம். நல்ல ஒரு உரை. அவங்களுடைய எப்போதுமே நந்தினி தோழர் சொன்ன மாதிரி அவங்களுடைய கோர்வையான அந்த தமிழ் உச்சரிப்பு, தமிழ் வார்த்தைகள் எல்லாம் நல்லா அருமையா இருக்கு. ஸோ ஆரோக்கியம் அத்தியாவசியம் அப்படின்னு இருக்கு. ஆரோக்கியம் அத்தியாவசியம்.
அந்த தலைப்புல அத்தியாவசியம் அப்படின்னு சொல்ல அத்தியாவசியம் இருக்கு. அது சரியா தெரியல. நன்றிங்க. வாய்ப்புக்கு நன்றி. மஞ்சு அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிகள். நன்றிகள். வணக்கம். அப்புறம் இன்னொரு மஞ்சு கிட்ட நெருப்பு ராஜ உறுப்பான இதயம் சிறுகுடல் சொன்னீங்க. சிறுகுடலுடைய இது காரணத்தை சொன்னீங்க. அதே மாதிரி இதயத்துக்கு வெப்பம்ங்கிறதுக்கு அந்த அது மாதிரி இதயத்துக்கும் எதனால அதுவும் வெப்ப இது அப்படிங்கிறது நெருப்பு சம்பந்தமா இதயத்தை சொன்னீங்க இல்லையா, அது எதனால அப்படிங்கிற காரணத்தையும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தெரிஞ்சுக்கலாம் தான், வேற ஒன்றும் இல்லை. முடிஞ்சா சொல்லுங்க. நன்றிங்க அருள் சேவியர் சார். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். உங்க மைக் சிம்பிள் காமிக்கல, கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி வெளியே போயிட்டு மீண்டும் இணைஞ்சுக்கோங்க. விந்தியா கௌரி அம்மா. சித்ரா பாபு வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். மஞ்சுவுக்கு ரொம்ப நன்றி. நல்லா இருந்தது, ஸ்பெஷலா இருந்தது. நிறைய சாதாரணமா நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிற டிப்ஸ் சிலதெல்லாம் மறந்து போயிருக்கோம், அதெல்லாம் திருப்பி ஞாபகப்படுத்திட்ட மாதிரி. மழை வேண்டி பாடலும் ரொம்ப நல்லா இருந்தது. என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நைஸா காப்பி பண்ணிக்கலாம்னு நினைச்சிருக்கேன். இன்னும் 2-3 சேர்த்துக்க சொல்லியிருக்கிறாரு அருள் சேவியர் சார். ஸோ அதையும் டெவலப் பண்ணி கொடுத்தீங்கன்னா, அது அப்படியே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 6th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் எடுக்கிறனால அத அப்படியே அவங்களுக்கு குடுத்துறலாம். அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியும். நான் சாதாரணமா மத்தியானம் சாப்பிட்டுட்டு கை கழுவும்போது, அந்த மாரி தண்ணிய கூட மரத்துல தான் ஊத்த சொல்லுவேன். கீழ ஊத்திட்டு போயிறாதீங்க சும்மா. உங்களுக்கு பிடிச்ச மரம்னு ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கிட்டு, அதுல வந்து கை கழுவிட்டு தண்ணி ஊத்துங்க. இல்ல வேற ஏதாவது முகம் கழுவுறதா இருந்தா கூட மரத்தடியில போயிட்டு அந்த மாரி பண்ணிக்கங்க அப்படின்லாம் சொல்லுவேன். சின்ன பிள்ளையிலயே அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். மழை கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்சிட்ட மாதிரி. அது மாரி நீங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து மிகையினும் குறையினும். அது நமக்கு பாதிப்பு தான். அதிகமா இருந்தாலும் சரி, கம்மியா இருந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றது. அதுவும் ரொம்ப நம்ம கவனத்துல கொள்ளணும். ஒண்ணு கிடைக்குதுன்னா அதையே சாப்பிட்டுட்டே இருக்கிறது. அது ஓரளவுக்கு மேல சேச்சுரேஷன் பாயிண்ட் போயிட்டு பின்னாடி நமக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கணும். அளவா அந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கும்போது அதுவே நமக்கு மருந்தாகி நம்ம உடல்நிலையை நல்லா சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயம் யூஸ்ஃபுல்லா ரொம்ப நல்லா கோர்வையா அமைதியா நான் பாருங்க படபடபடன்னு பேசுவோம். அந்த மாதிரி இல்லாம அமைதியா அப்படியே தெளிந்த நீரோடை மாதிரி நிறைய விஷயம் சொல்றீங்க. நல்லா கவனிச்சுக்க முடியுது, நல்லா எடுத்துக்க முடியுது. ரொம்ப நன்றி மஞ்சு. வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் நன்றி. விஜயம்மாவோட அந்த வாழ்த்து, அந்த அருட்பேராற்றல் அருட்காப்பு ஸ்கூல்லயும் சொல்றது உண்டு. அம்மா சொல்லும்போது இன்னும் நமக்காக அம்மா சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அது அப்படியே நல்ல உள்வாங்கி பெரிய வாழ்த்து. அது இந்த தளத்துல வந்து நமக்கு கிடைக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம், இந்த தலைப்பை ஒட்டி ஒரு விஷயம் சொல்லணும். அருள் சேவியர் சார் கேட்டதுக்கும் ஒரு சின்ன ஆன்சர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாதாரணமா நல்ல ஹெல்த்தியா இருப்போம். பிபில இருந்து சுகர்ல இருந்து எல்லாம் அண்டர் கண்ட்ரோல். மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா சாரி ஆனுவல் செக்அப்க்கு போறோம். எல்லாம் நார்மலா இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. பட் சில பீப்புளுக்கு சடன் டெத் வருது. அத வந்து நான் இப்ப ரீசெண்டா எங்க ஃபேமிலிலயே எங்க கசினோட ஃப்ரெண்டு ஒருத்தர், ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர் அது மாதிரி சம்பவம் நடந்தது. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நல்லா இருக்காரு, நல்லா வெல் டு டூ. அவர் காசு பணத்துக்குலாம் பஞ்சமே இல்ல. நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு. நல்ல ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டாரு. எல்லாமே பண்ணியிருந்தாங்க. சடனா பேங்க்குக்கு போயிருக்காரு. நின்னுட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. கூட யாரும் போகவும் இல்ல. சோ அந்த பேங்க் பீப்புளே அங்க கூட இருந்தவங்களே அவர கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. வித்தின் அன் ஹவர் அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 60 பிளஸ் தான் அவரு. இது மாதிரி ஏன் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அப்புறமா அந்த கொஞ்சம் விசாரிச்சு கேட்கும்போது டாக்டர்ஸ் சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம வேற வேற விஷயங்கள் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருப்போம். இந்த பொட்டாசியம் மெக்னீசியம் இப்ப ரீசெண்டா அந்த அவேர்னஸ் வந்துட்டே இருக்கு. பொட்டாசியம்
மெக்னீசியம், இந்த மாதிரி சோடியம், இதெல்லாம் நம்மளோட உடம்புல சரியான அளவுல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டே இருக்கு. அதனோட இதுதான் அதனுடைய கம்மியா அந்த உடம்புல அந்த பொட்டாசியம் வந்து கம்மியா இருந்தனால அந்த டெத் வந்தது அவருக்கு அப்படின்னு அத பின்னாடி சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது, இந்த பொட்டாசியம் வந்து சும்மா சாதாரண வாழைப்பழத்துல கிடைக்குது, மாதுளம்பழம்ல கிடைக்குது, தர்பூசணி இப்ப சம்மர் டைம்ல தர்பூசணில ரிச் அதெல்லாம் நல்லா கிடைக்குது. அந்த மாரி நீங்க சொன்ன இது மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் அந்தந்த இதுல சாப்பிட்டுட்டாவே நமக்கு எக்ஸ்ட்ராவா எதுவுமே நம்ம உடம்பு கவனிச்சுக்கணுங்கிற தேவையில்லாம போயிரும். அந்தந்த சீசன்ல அந்தந்த சத்துக்கள் அந்தந்த உடம்புல நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும்போது, இது நல்லா இருக்கு அப்படிங்கிறேன். இந்த பொட்டாசியம்ங்கிற இது வந்து எலக்ட்ரோலைட்டா இருக்கு. அதாவது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி அது நம்ம பாடியில கொடுக்குது. அது கம்மியாகும் போதோ, இல்ல கூடும்போதோ தான் நம்ம ஹார்ட்டுக்கு பாதிப்பு வருது. தட் இஸ் கார்டியாக் அரெஸ்ட்ன்னு சொல்றாங்க. அது ஹார்ட் அட்டாக் வேற, கார்டியாக் அரெஸ்ட் வேற. இந்த எலக்ட்ரிக் பல்ஸ் கிடைக்காதனால சடனா அந்த ஹார்ட் வந்து டப்புன்னு நின்னுருது. அப்படி நான் படிக்கும்போது, ஓ! இந்த பொட்டாசியம், இந்த மெக்னீசியம், சோடியம் எல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு தேவை அப்படி பாருங்களேன். எந்த வேற பிரச்சனைகளும் இல்லாம, இது உடம்புக்கு இந்த சத்துக்கள் வந்து கம்மியாவோ, இல்ல கூடவோ இதனுடைய அளவுகள்ல மாறுபடும்போது சடன் டெத் வருது அப்படிங்கிறத படிச்சு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ நம்ம இந்த விஷயங்களையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இது டாக்டர்ஸ்ட்ட நம்ம கேட்கும்போது, அ இத பத்தி சொல்றாங்க. நம்ம சாதாரணமா டெய்லி நம்ம ஒரு வாழைப்பழம் சாப்பிடணுங்கிறது, ஓ! இதுக்கு தான் போல இருக்கு. முன்னோர்கள் பாருங்க. டெய்லி ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கங்க. கொஞ்சம் ஒரு ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிடுங்க. முக்காவாசி நம்ம ஈஸியா கிடைக்கிற வாழைப்பழம் சாப்பிடுங்க அப்படிங்கிறது வந்து, நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்குங்கிறது இது கேட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் நம்ம உடம்ப பத்தின அவேர்னஸ் வர்ற மாதிரி. இந்த தகவல பகிர்ந்துக்கணும்னு நெனச்சேன். அ ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க சித்ரா. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அனைவர் சார்பாகவும், சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இன்னைக்கு கலந்துக்கிட்டதுக்கும் நன்றி. நர்மதம்மா வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம்மா, வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம தளத்தில் உள்ள அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். ரொம்ப திருப்தியா இருந்தது, நிம்மதியா இருந்தது இன்னைக்கு பொழுது. அதாவது நிறைய மஞ்சு கூட பயணிச்சிட்டு இருந்தாலும் அவங்களோட உரையை கேட்கறதுக்கு நான் சில மீட்டிங்க்கு என்னால் போக முடியாது. ஆனால் அதை வந்து கிளப் ஹவுஸ் எனக்கு வந்து அந்த இதை வந்து தீர்த்து கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால என்னோட வேலைப்பாடுனால நேத்தி கூட ஒரு இண்டியான ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தாங்க. ஒரு பீச் கொடுக்கறக்காக போயிருந்தாங்க. அது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இருந்திருக்கும். அதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் சரித்திரம் படைப்போம் தளத்தில் அவங்க பேசுறது கேட்கறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தரும் அவங்களோட பேச்சை அவ்வளோ ஒரு ரசித்து கேட்டிருக்காங்க. ரசிக்க தெரிந்த நந்தினி அவ்வளோ ஒரு இதாக கேட்டுட்டு அவங்க சொன்னது எல்லாருமே நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொன்று சித்ரா மேம் கேட்டாங்க. இல்லைங்கண்ணே, நான் டாக்டர்கிட்டயே கேட்டிருக்கேன். அவங்க சொன்ன தகவல் என்னன்னா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உடல் பரிசோதனை எல்லாம் பண்ணி முடிச்சு வந்தீங்கனாலும் 1 மணி நேரம் கழிச்சு கூட ஹார்ட் அட்டாக் வரும். அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் அப்பாவுக்கு எடுத்துட்டு இருக்கோம் ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு. அங்க அவங்க சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நம்மளால அதை கண்டறிய முடியாது. அதுக்கு வந்து நம்ம வாழ்க்கை முறை வந்து அந்த காலம் போல இயற்கையான முறையில எல்லாமே கொண்டுட்டு வந்தோம்னா நிச்சயமா அது சாத்தியமே. அது நமக்கு உணர்த்தும். நான் திரும்ப திரும்ப நம்ம ஒரு இதை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். நான் ஒரு 12 வருஷமா வந்து உடம்பு ஃபுல்லா தான் குளிக்கிறது, தலைக்கு குளிக்கிறது. கைகால் முகலமர் மாதிரி தான் உடம்பு தலை இல்லாம தலைக்கு குளிக்காம உடம்புக்கு குளிச்சோம் அப்படின்னாக்க ஒரு 12, 13 வருஷமா நான் வந்து தலைக்கு தான் குளிக்கிறது. காலையில எந்திரிச்சோடனே 5:30 மணியில் 5 to 5:30 நல்ல குளியல் இருக்கும். அப்படி சூரியன் வர்றதுக்கு முன்னாடி குளிக்கிறது தான் நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி கொடுக்கும். நிச்சயமா அதை நீங்க ஒரு 48 நாள் செஞ்சு பாருங்க. உங்க உடம்புக்குள்ள எவ்வளோ ஒரு மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு நீங்களால உணர முடியும். இன்னொன்று நேத்திக்கு வந்து நான் 4:30 மணிக்கு எந்திரிச்சது. ஒரு சொந்தக்காரங்க ஒரு 4 பேர் தருமபுரியில வந்திருந்தாங்க. அவங்களுக்காக எல்லாம் சமையல் பரிமாறி இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 8 மணி வரைக்குமே என்னால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியுது. அதுக்கு மேலே வந்து 1 மணி நேரம் கூட நான் உட்காரல, படுக்கல, ஒரு ஓய்வு எடுக்கல. நிறைய வேலைகள் பளு இருந்தது. இருந்தாலும் அந்த காலையில குளிக்கிறதா என்ன அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ்ல கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறத நான் உணர்ந்துட்டு இருக்கேன். நீங்களும் உணரணுங்கிறது
வெயில வந்து நான் ரொம்ப ம், ஏத்துக்குவேன். ஏத்துக்குவேன்னா, இந்த வெயில் இருந்தா தான் நீ அடுத்தது மழை வரும். நீ எவ்வளவு தூரம் வெயில் அடிக்கிறியோ அடி. ஆனா சீக்கிரம் மழைய குடு அப்படின்னு வேண்டுவேன். இப்போ இந்த வருஷத்து வெயில மாரி நான் என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. அவ்வளோ வெயில பகவான் குடுத்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அடுத்தது மழை வரும். அதையும் நம்ம ஏத்துக்குவோம். எல்லாரும் மழைநீர் சேகரிச்சு குடிக்கிறதுக்கு பாருங்க, குடி தண்ணீரு. நானும் ஒரு 7, 8 வருஷமா மழைநீர தான் நம்ம வீட்ல குடிக்கிறது. எல்லாரும் புதுசா வீடு கட்டுறவங்க அதுக்காக ஒரு டேங்க் ஃபில் பண்ணி நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு வேணும்னாலும் நம்மள குடிக்கிற தண்ணீர் வந்து இருக்கிற அளவுக்கு பண்ணி வச்சு டேங்க் பண்ணி வச்சிருக்கோம். ஃபில்டர் பண்ணியே இதுக்குள்ள போற மாரி. அத நீங்க என்னோட ஃபோன் நம்பர் எடுத்துட்டு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஒரு பதிலா இதா தரேன். நான் அத பத்தின தகவல் தரேன். மழைநீர் குடிக்கிறப்ப இளநீர் குடிக்கிற மாரியே இருக்கும். அவ்வளோ ஒரு சுத்தமான நீர குடிக்க முடியுது. நிச்சயமா இனி மழை வரப்போகுது. 2 மழைய விட்டுருங்க. அதுக்கப்புறம் மழைநீர் சேகரிக்கனாலும் சேகரிங்க. அடுத்ததா சித்ரா கண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நேத்திக்கு பேசின ஐயாவுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் கும்பிடுற பெருமாளும் பண்ணாரி ஆத்தாவும் என்னன்னைக்கும் உங்களுக்கு துணை இருக்கட்டும். நன்றி கண்ணா, நன்றி. நான் பேசினா பேசிட்டே இருப்பேன். நேரமின்மை காரணமால இது பண்றேன். 2 மழைக்கு அப்புறம் அவசியம் எல்லாருமே மழை நீர் குடிங்க. மழையில நனைங்க. எவ்வளவு உங்களுக்கு குளிர் வருதோ அது நேரம் வரைக்கும் மழையில நனைங்க. அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நன்றி கண்ணா, நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன் அண்ணா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். மஞ்சு பார்கவிக்கும் வணக்கம். அருமையான உரை இன்று. முதல்ல அவங்க சித்ரா பாபு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுடைய சிரிப்புக்கு ஒரு ஃபேன் இருக்காங்க இந்த கிளப்புக்குள்ள. அவங்க ஏன் இன்னும் ஹைலைட் பண்ணலையா என்னன்னு தெரியல. அவங்க சார்பாவே நான் வந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுறேன். நந்தினி அவங்கள தான் சொல்றேன். ஆமா. ஆமா. ஆக்சுவலி அத நான் சொல்ல விட்டுட்டேன். அப்படியே தவிச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருக்காங்க. நான் அவங்கள வாழ்த்த நினைக்கிறதே ஒவ்வொரு வாக்கியத்துக்கு பின்னாடி ஒரு குட்டி சிரிப்பு. அந்த சிரிப்பு மங்காம எப்போதும் சிரிச்சுக்கிட்டே அழகா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஹாப்பி 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 பர்த்டே. ஹாப்பி 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 பர்த்டே. அந்த குட்டி சிரிப்பு வந்து சிரிப்போல் அது நான் டிவில பெரிய பிக்சரா எடுத்து அவங்கள பார்த்ததுண்டு. எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேசுறப்ப சிரிச்சு சிரிச்சு தான் பேசுவாங்க. அவங்க பேச்சிலேயே பாத்தீங்கன்னா அந்த சிரிப்பு ஒலி கேட்டுட்டே இருக்கும். நன்றி கண்ணா, நன்றி. வணக்கம். குட்டி சிரிப்பு இல்ல, குழந்தை சிரிப்பு அது. நல்லா இருக்கும். ஏன்னா, அந்த அடுத்து வர்ற சொல்லப் போற வார்த்தைக்கு உயிர் குடுக்குற மாரி இருக்கும், முன்னாடி இருக்கிற சிரிப்பு. இல்லன்னா முன்னாடி சொன்ன வார்த்தைய வந்து என்ஜாய் பண்ற மாரி இருக்கும் அந்த சிரிப்பு. 2யும் கனெக்ட் பண்றதா இருக்கும். ஆ இத தானே நந்தினி அவர்கள் சொல்ல வந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆ இன்றைய உரை நல்லா இருந்தது. எனக்கு இந்த மழைய பத்தி சொல்லும்போது, பார்க்கும்போது காசி இவரு மலை பாடல் பத்தி பாடும்போது, காசி ஆறுமுகம் வந்து குழந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லையா? ஏதோ ஒரு தலைப்புல ஒரு மா பாட்டு ஒண்ணு இருக்கும். மலைப்பாடல் பத்தி. "வானத்து ராசாவே மழைய இறக்கும் புண்ணீரே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் போகும். "தங்கமழை பெய்யாதோ வாயில்லா சீவனுக்கு வயிறார, வாடை மழை பெய்யாதோ ஆத்துல ஈரத்துள்ள" அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு ஒரு குழந்தைங்க பாடுற மாரி இருக்கும். மலை சோறு எடுக்கிறதுன்னு. அத நம்ம சேவியர் தான் இந்த கதைய இங்க சொன்னாரு. அது எனக்கு ஞாபகம் வந்தது. நல்லா இருக்கும் அது. அந்த உணர்வுகள் வந்து மழை வேண்டி நம்ம வந்து அதுக்காக போறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய அந்த எண்ணமே வந்து இயற்கையோட நம்ம இயற்கையை எவ்வளோ தூரம் நம்புறோம். அது பின்னாடி நம்ம அதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இயற்கை எவ்வளோ ஒரு கொடையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உணர்றோம். அது நம்ம கேட்கும்போதே நம்ம இந்த இயற்கையை எப்படி பார்த்துக்கணுங்கிற ஒரு உணர்வும் நம்ம மனசை தொடர்ந்து வரும். அது மாதிரி நெறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க இன்னைக்கு. மழைய பத்தியும், நம்மளுடைய அ உணவு கலாச்சாரத்த பத்தியும், அந்த சீசனல் ஃபுட் பத்தி நீங்கலாம் சொல்லும்போது, ரொம்ப ஆர்வமா கேட்டுருந்தோம். நல்லா இருந்துச்சு. பயணத்துல இருந்ததுனால பேச முடியல. இப்பதான் கனெக்ட் ஆனேன். ஆ இல்லன்னா மிஸ் பண்ணியிருப்பேன். பரவால்ல. வந்துட்டேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். சித்ரா பாபு உங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அ இன்னைக்கு அவங்களுடைய உரையா வச்சிருந்திருக்கலாம். ஆனா வந்து இது ஷெட்யூல்டா போயிடுச்சு. ஏன்னா எப்போதுமே நீங்க பிறந்த நாள் வாழ்த்து வந்து அந்தந்த இது வைப்பீங்க இல்லையா?
நம்ம தளத்துல. அது சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க சரவணன் கண்ணா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி நந்தினி அவர்கள் மட்டும் இல்ல, இங்க நிறைய பேர் சித்ரா அவர்களுடைய ஒரு சிரிப்புக்கும் அவர்களுடைய பேச்சுக்கும் ஃபேன்ஸ் தான். அதெல்லாம் குறிப்பிட்டு காமிச்சதற்கும் மிக்க நன்றி. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். எல்லோரும் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை சிரிக்க சொல்லுங்களேன். சித்ரா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். பேச்சோட சிரிப்பு பத்தி சொல்லும் போது எங்க ஸ்கூல்ல அதுக்குன்னே இதான் சொல்லுவாங்க. ஒரு சாதாரணமா பேசும்போது எப்படி இது வருது, இது ஒரு ஏதாவது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு கேட்பாங்க. இது அப்படியே பழகியாச்சு. சில விஷயங்கள் எல்லாம் நம்மளை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குது. எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கொண்டு போகிற மனநிலையை கொடுக்குது. ஏதோ கடவுள் கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அது அப்படியே உங்களுக்காக அது கொடுக்குறேன். நீங்க ரசிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மனநிலை இருக்கிறனால ரொம்ப வருத்தமாவோ இல்ல வேற ஏதாவதோ ரொம்ப டிப்ரெஷனோ போகாம அது என்னை பாதுகாத்துட்டு இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். வேற ஒண்ணும் இல்ல, நேச்சுரலா வருது. தேங்க்யூ ஸோ மச். அது மென்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பிறந்தநாள் வாழ்த்துக்குரிய அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமாங்க சித்ரா, நீங்க சொன்ன மாதிரி சிரிச்சு அந்த மகிழ்ச்சி மற்றவங்களுக்கும் பரவும் போது எல்லாருக்குமே ஒரு வேற மாதிரி ஒரு மனநிலைமை இருந்தா கூட அது அழகா மாறிடும். அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். நன்றிங்க சித்ரா. கலைச்செல்வி வணக்கம், நீங்க பேசலாம். கலைச்செல்வி இருக்கீங்களா? பவளமணிமா, ஆனந்தன் அண்ணா, அருள் சேவியர் சார், கலைச்செல்வி எல்லோருமே தங்களுடைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்காங்க. மிக்க நன்றி. கலைச்செல்வி நீங்க பேசலாம். அவை சவுண்டே கேட்கல. ஓ சரி சரிங்க. ஒரு நிமிஷம். கலைச்செல்வி கேக்குதுங்களா? அவங்களுக்கு கேட்கலன்னு நான் நினைக்கிறேன். பேசுறீங்களா? மைக் ஆன் பண்றீங்க, அப்புறம் திருப்பி மியூட்ல போயிடுது. கேக்குதுங்களா? உங்க சவுண்ட் ரொம்ப கம்மியா கேக்குது. ஓ ரொம்ப ரொம்ப இப்ப கஃபீபிளா பேசுங்க, இருக்கு. எங்களுக்கு இல்ல இல்ல தெளிவா கேக்குதுங்க. கரெக்டா கேக்குது, எல்லாருக்கும் கேக்குது. நாங்க ஆ, நினைச்சோம் நீங்க ஆட்டோல ஜோதிமா உட்காந்து ஓடிபி பாடிடுங்க. சித்ரா சொல்றீங்களான்னு டீச்சர் நினைச்சோம். ஒரு நிமிஷமா நான் அவைக்கு காலை வணக்கம். சித்ரா டீச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீங்கள் வளர்ந்து வாழ வேண்டும். சக்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழணும்னு வாழ்த்துறேன். வாழ்க வளமுடன் டீச்சர். கண்ணம்மா, எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று உனக்கு தெரியுமாடா? அந்த பாட்டு தெரியாதேப்பா. வேற ஏதாவது சொல்லுங்க. அதை கத்துக்கிட்டு அது சித்ராவுக்கு டெடிகேட் பண்ணணும். ஆ, ஆ. எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ. ஏன் எல்லார் சவுண்டும் தேங்க்யூ. ரொம்ப கம்மியா இருக்குன்னே தெரியல. நான் பேசுனது நீங்க கேட்டுச்சு ஒரு இல்லப்பா? தடவை வெளியே போயிட்டு உள்ள வாங்க கலைச்செல்வி, சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, போயிட்டு தான் இப்ப வந்தேன். கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? போயிட்டு தான். ஏதாவது பாட்டு சொல்லுங்க, வேணா பாட சொல்றேன் அவளுக்கு தெரிஞ்சிருந்தா. சித்ரா உங்களோட பிடிச்ச பாட்டு வேணா கேட்கலாம். சித்ரா ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா பிடிச்ச சொல்லுங்க. பாட்டு கேளுங்க. வீணையடி நீ எனக்கு பாடுறியா ஜோதிமா? என்னால
டீச்சர் இல்ல திருக்குறள் ஏதாவது பாடலான்னா அவ பாட்டா பாடுவா. ஹலோ அவளுக்கு என்ன பிடிக்குதோ அது பாடட்டும். சித்ரா திருக்குறள் அதிகாரம் டிராவல்ல ஏதாவது இருக்காங்கன்னு பாடலாமா இல்ல நினைக்கிறேன். பாரதியாரா? அவள்கிட்டே விட்டுருங்க, அவ கரெக்டா ஆ, சரி பாடுவா. இப்போ ஓகே. பாரதியாரை பாடு. கிளி வந்து கரெக்டா சீட் ஃபேன் எடுக்கும். போட்டு விடுமா, எனக்கு ரொம்ப வேர்க்குது. டென்ஷன் ஆகக்கூடாது. இந்தா, இந்தா. வீணை அடி நீ எனக்கு பாடு. சவுண்ட் கேட்கலங்கிறாங்க. சரி பாடு. எனக்கு கேட்க மாட்டேங்குது. நீ ஹெட்செட் போட்டிருக்கியா? இல்ல இல்லம்மா. பாடு. நீங்க ஹலோ, பாடுங்க ஜோதி, வீணை நல்லா அடி கேக்குது, பாடு. பாடுங்க. இல்ல இல்ல ரொம்ப ஃபீபிளா இருக்குங்கிறாங்கப்பா. சரி வீணை அடி நீ எனக்கு பாடு. இருங்க காதுல பாடு. ஸ்பீக்கர்ல போடு. போட்டிருக்கேன் வீணை. ஹலோ நீ பாடு. ஹலோ, சரிடா வீணை அடி நீ எனக்கு பாடி முடி. ஜோதி இல்ல நீ நல்லா ஃபேனை கேக்குது, போடுங்கிறேன். நல்லா கேக்குது ஜோதி. சரி. ஐயோ, வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, ஊனுபடம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு, காணும் இடம் தோறும் நின்றன் கண்ணில் ஒளி வீசுதடி, மானுடைய பேரரசு வாழ்வு நிலையிலே, மானுடைய காதலடி நீ எனக்கு, காந்தமடி நான் உனக்கு, வேதமடி நீ எனக்கு, வித்தையடி நான் உனக்கு, போரமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீச்சுவையே நாதவடி. ஜோதிமா இப்ப கேக்கல, பாதி கேட்டுச்சு ஜோதி, இப்ப சரியா கேக்கல. அவங்களுக்கு இணைய சவால் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜோதிமா அவங்களுக்கு திரும்பவும் இணையம் சரியா இருக்கும்போது அவங்க இணைஞ்சுக்கிட்டும், மீதி பாட்டையும் பாட்டும். ஜோதி மியூட்ல இருக்கீங்க, கேக்குதா? சொல்லுங்கப்பா. பாதி கேட்டுச்சுங்க கலைச்செல்வி, மீதி என்னன்னே பாடல் தெரியலையே, கேட்கல. எனக்கு இப்ப கூட உங்க குரல் கேட்கலப்பா. வெளியில ஓ, எல்லாம் போயிட்டு கூட சரி வந்துட்டேன். சரி சரி, அழகான பாட்டு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சித்ரா. ரொம்ப டீச்சர், ரொம்ப நன்றி. மிக்க நன்றி ஜோதிமா, அழகான பாடலுக்கும் வாழ்த்துக்களுக்கும் மிக்க நன்றி. மஞ்சு பார்கவி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தொடர் நிகழ்வில் நிறைய அன்பு உள்ளங்கள் தொடர்ந்து வந்து இந்த நல்ல கருத்துக்களை கேட்டு அதனை மீண்டும் தங்களுடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது மிக்க மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது. இதுல நம்ம நந்தினி சொன்னாங்க, இந்த உடை அது மிக மிக முக்கியம். எப்போதுமே நம்முடைய உடலில் பெரிய பகுதியான இந்த தோல் பகுதி அது சுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சுவாசித்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக நம் உடலில் சுகமாக நம் உடலோடு நாம் உணர்ந்து இனிமையாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் பெறுவோம். அதற்கு இறுக்கமான ஒரு அந்த காற்றோட்டம் இல்லாத மெட்டீரியல்ஸ் நம்ம எப்பவுமே எல்லா காலங்களிலுமே பயன்படுத்தாம தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு குளிர் பிரதேசங்கள்ல இருக்கிறவங்க அதற்கு தகுந்த உடைகள் போட்டுக்குவாங்க. அதே போல வெப்ப பகுதியான நம்மளோட ஈக்குட்டோரியல் ரீஜன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பூமியினுடைய நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய நிலப்பரப்பு, இந்தியாவினுடைய நிலப்பரப்பு, இந்த மாதிரியான வெப்ப பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இங்க விளையக்கூடிய பஞ்சு, அந்த பஞ்சிலிருந்து நெய்யப்பட்ட உடை அணியும் போது உடலுக்கு மிகுந்த ஒரு நன்மை பயக்கும். அடுத்தது அருள் சேவியர் சார் சொன்னாங்க, இருதயம் எப்படி நெருப்போட தொடர்புடையது அப்படின்ட்டு. ஆமா, அது வந்து நம்ம உடலுக்கு இயக்க ஆற்றல் அப்படின்றது வந்து நெருப்பு மூலமா தான் கிடைக்குது. அது இருதயம் மூலமாக நம்ம உடலுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது.
பம்பிங் ஆஃப் blood இஸ் டன் பை த ஹார்ட். அதாவது ரத்தத்தை பம்ப் பண்றது தான் முக்கியமான ஒரு பணி, நம்மளுடைய இருதயத்துடைய பணி பம்பிங். அதுக்கு தான் அந்த நெருப்பு வந்து இருதயத்தோட தொடர்புடைய பஞ்சபூதங்கள்ல அமைஞ்சிருக்கு. இது இயற்கையினுடைய டிசைன் அப்படி இருக்கு அப்படின்றத நம்ம உணரணும். அடுத்ததா வாழ்த்துக்களுக்குரிய விஜயா அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. ரேவதி, நந்தினி, அருள் சேவியர் சார், சித்ரா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய அந்த சிரிப்பு எங்க எல்லாத்துக்குமே ஒரு வரப்பிரசாதமா தான் நினைக்கிறேன். இது போன்ற நம்மளும் சிரிச்சுட்டே இருக்கணும்ப்பா. நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது எல்லா விஷயங்களையுமே ஒரே மாதிரி எடுத்துக்கிறதுக்கான ஒரு தருணங்கள் அமைஞ்சிருக்கு. தருணங்களா நம்ம அமைச்சுக்கிறோம் அந்த சிரிப்பு மூலமாகவும் அப்படின்றத நான் உணர்றேன். ஏன்னா ஒரு வாழ்க்கையில இனிமையான தருணங்கள், கடுமையான தருணங்கள் ரெண்டுமே மாறி மாறி வந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில ரெண்டுமே ஒரு மாதிரியான ஒரு தருணங்கள் தான், ஒரு அனுபவம் தான் அப்படின்னு எடுத்துட்டு போறீங்க அப்படின்றத ரொம்ப அப்படியே போற போக்குல மெலிசான ஒரு வார்த்தைகளால சிரிப்போட ரொம்ப ஆழமான ஒரு செய்தியை கடத்திட்டு போனீங்க. அதே போல நர்மதா அம்மா சொன்னாங்க, என்னுடைய அந்த ஒரு ஸ்பீச் வந்து கிளப் ஹவுஸ் மூலமாக சரித்திரம் படைப்போம் மூலமாக கேட்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றிம்மா. சரவணக்கண்ணா பயணத்துல இருந்ததுனால ஸ்பீச் கேட்டாங்களான்னு தெரியல. அதை பற்றி எதுவும் ஒரு அவங்க சொன்ன மாதிரி நான் இது பண்ணல. அருள் சேவியர் சார் சொன்ன அந்த மலை பற்றி சொன்னீங்க, ரொம்ப சிறப்பு. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் கூறிய பாடல் மூலமாக நமக்கு வாழ்த்துக்கள் கூறிய ஜோதிமாக்கு வந்து நன்றிமா. மீண்டும் அதுக்கு அடுத்த வாரம், வரும் வாரத்திற்கு அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். இந்த வாய்ப்பினை ஏற்பாடு செய்து கொடுத்த சரித்திரம் படைப்போம் குழுவினருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த கோடை காலத்துல தலையோட தண்ணி ஊத்தணும் அப்படின்னு சொன்னோம் குளிர்விக்கிறதுக்கு. பெண்கள் அந்த மாதவிடாய் காலத்துல மட்டும் தலை குளிக்க கூடாது, அதை கடைபிடிங்க. ஏன்னா அப்ப வந்து உடல்ல தேவையான வெப்பத்தை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஆதலால் அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு 2 நாட்கள் உடல் துடைத்து கொள்ள வேண்டும். உடல்ல வந்து நீர் ஆட வேண்டாம். அது வந்து முன்ன காலத்துல நீர் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பகவத்கீதையில கூட இருக்கிறதாக நான் ஒரு பகவத்கீதை வகுப்புக்கு போகும்போது இதை பற்றி ஒரு சிந்தனையாளர் அவருடைய பேச்சிலையும் குறிப்பிட்டாரு. நான் அவரோட மேடையில அவருடைய ஸ்பீச் முடிஞ்சதுக்கு பிறகு போய் அவரோட பேசும்போது இதுதான் எங்களோட வாழ்வியலா நாங்க அக்குபஞ்சர் வாழ்வியல கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னப்போ, அடுத்த ஒரு நிகழ்வு அதே மேடையில நமக்கு இதை பற்றி நீங்க எடுத்து சொல்லுங்க, கர்ப்பப்பை சார்ந்து இன்றைய தொந்தரவுகளுக்கு இருந்து இவங்க எல்லாரும் விடுபட்டு வரணும் அப்படின்னு ஏற்பாடு செய்து கொடுத்த அந்த தருணங்கள் மிக்க ஒரு பயனுள்ள ஒரு இதா இருந்தது. அதே போல இங்க இருக்கக்கூடிய பெண்களும் அந்த 2 நாட்கள் அந்த காலத்துல இருந்தே வந்து நம்ம அதனாலதான் ஓய்வு எடுங்க அந்த மாதிரி நம்மள சொன்னது. அதை நம்ம ஒதுக்கி வச்சதா நம்ம பிற்பாடு எடுத்துக்கிட்டோம். அப்படி கிடையாது. அந்த மாதிரி நேரங்கள்ல இல்லத்தரசிகளாகட்டும், இல்ல வெளியில பணிக்கு போகக்கூடிய பெண்களாகட்டும், முடிஞ்ச அளவுக்கு ஓய்வுல இருக்கணும். அதை நம்ம ஒரு தனி டாபிக்காவே பேசுவோம். நம்ம இப்போதைக்கு அந்த மாதிரி நேரங்கள்ல உடல் துடைத்து கொள்ளலாம் அப்படின்றது நம்ம இந்த மருத்துவ குறிப்பாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்றேன். உடைகள் எல்லாம் மாற்றிக்கலாம், ஆனா உடம்பு வந்து குளிர வைக்க வேண்டாம் அந்த 2 நாட்கள். நன்றி நன்றி. வாய்ப்பிற்கு நன்றி. மீண்டும் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. நமக்கு இன்றைக்கு தேவையான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லோருடைய கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கமான விளக்கங்களையும் கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி சார். பேசுறீங்களா? சித்ரா பாபு அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் மஞ்சு பார்வைக்கு அந்த பாடல்கள் மட்டும் கொஞ்சம் வரிகள் ஒரு 4-5 வரி சேர்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா கண்டிப்பா சேர்த்து பாடிடுறேங்க தோழர். அடுத்த ஒரு வாய்ப்புல பாடிடலாம். இப்போ நிகழ்ச்சி நிறைவு பெறுதுன்னு நினைக்கிறேன். நான் பாடி கூட உங்களுக்கு அனுப்புறேன். நான் அது ஒரு நேரம் சூழ்நிலை காரணமா நான் கொஞ்சம் சுருக்கிட்டேன் தான். அதுல இன்னும் கொஞ்சம் வரிகள் வரும். அது அடுத்த முறை நல்ல முறையா பாடிடலாம். நன்றி நன்றிங்க. கற்பகவல்லி, நன்றிங்க சார். சொல்லுங்க, இப்ப கேக்குதா? இப்பதாங்க கேக்குது. அவ கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா. அவளுக்கு ஒண்ணுமே கேட்கலன்ன உடனே சரி சரி. அதனால தவறா எடுத்துக்காதீங்க.
ஜோதி பாடினது பாடலைன்னு வருத்தமா? பாடுறதுனா திரும்ப கூட ஒரு தடவை பாடிடட்டும். அது ஒரே நிமிஷம். இந்தா இப்ப சவுண்ட் கேக்குது. வீணையடி நீ எனக்கு பொறுமையா பாடு. திருக்குறள் எப்போ பாடணும்? பாடலாம் பாடலாம். வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு பூணும் வடம் நீ எனக்கு புது வைரம் நான் உனக்கு பூணும் வடம் நீ எனக்கு புது வைரம் நான் உனக்கு காணும் இடம் தோறும் நின்றன் காணும் இடம் தோறும் நின்றன் கன்னியொளி வீசுதடி காணும் இடம் தோறும் நின்றன் கன்னியொளி வீசுதடி மானுடைய பேரரசே வாழ்வு நிலையே மானுடைய பேரரசே வாழ்வு நிலையே கண்ணம்மா காதலடி நீ எனக்கு காந்தமடி நான் உனக்கு வேதமடி நீ எனக்கு வித்தையடி நான் உனக்கு வேதமடி நீ எனக்கு வித்தையடி நான் உனக்கு போரமுற்ற போதினிலே போனமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீச்சுவையே நாதவடிவானவளே நலம் உயிரே நாதவடிவானவளே நலம் உயிரே கண்ணம்மா கண்ணம்மா சித்ரா டீச்சர், மஞ்சு பார்கவி ஆண்டி எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. கருத்துல மட்டும் ஒரு குறள் சொல்லிடு. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனின். நன்றி. அவைக்கு நன்றி. மருந்துல 95ஆம் அதிகாரம்ங்க. சிறப்பு சிறப்பு ஜோதி. பாடலன்னு ஒரு வருத்தம் இருந்தது, கேட்டுருச்சு. சித்ரா நீங்க பேசுறீங்களா? ஒரு நிமிஷம். தேங்க்யூ. ஜோதி, நீங்க பாடுனது மூலமா என்னோட பர்த்டேய பிறந்தநாள ரொம்ப சிறப்பானதா ஆக்கிட்டீங்க. நாத வடிவானவள் தான் நீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களோட பாடல் மூலமா இன்னைக்கு எனக்கு 51st பர்த்டே. ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டே. அதை மறக்கவே மாட்டேன் என்னோட லைஃப்ல. உங்களோட பாடல் மூலமா இந்த வருடத்தை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தொடங்குவேன். ரொம்ப நன்றி எனக்காக பாடல் பாடுனதுக்கு. வாழ்க வளமுடன். நிறைய பேரும் புகழும் எல்லாம் பெற்று வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஜோதி. அந்த பாடலை முழுதா கேட்டுட்டோம். சித்ரா அவர்களுடைய பிறந்த நாள்ல ரொம்ப அழகா இன்னைக்கு கொண்டாடுறதுக்கு ஒரு அழகான பாடல் மூலமா ஒரு பரிசு கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி. அதே மாதிரி மஞ்சு பார்கவி அவர்கள் நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் சுருக்கமா அந்த ஒரு 2 திருக்குறள் மூலமாக திரும்பவும் ஒரு சம்மரைஸ் பண்ண மாதிரி இருந்தது. மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. இந்த கோடை காலத்தில் நமக்கு பின்பற்ற வேண்டிய அத்தியாவசியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மஞ்சு பார்கவி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு வாசிப்பை நேசிப்போம் என்ற தலைப்பில் சித்ரா ராஜம் அவர்களின் சிறப்புரையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்றி.